Hello, Rasika. ஹாய் அம்மா. ஹாய். எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இது நல்லா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. நல்லா இருக்கேன்னு சொல்லும் போதே ஒரு ராகம் எடுத்தேன். அது இருக்குன்னு உனக்கு தெரியும். அதுல சில விஷயங்களை இப்போ ஓப்பனா பேச போறோம். பட் கேரி ஆன். ஐ லீவ் தி ஃப்ளோர் டு யூ. எப்படி இருக்கு உங்க நியூ யூகே? நியூவா ஒர்க் இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? நியூ யூகே எப்படி போயிட்டு இருக்கு? நியூவா இருக்கு. டீதிங் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். செட்டிலிங் டவுன். திங்ஸ் ஆர் செட்டிலிங் டவுன். And we are finding some stability, some feet together, which is good. நல்லா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. Good. There is a change then. After 14 years, right? Yes, 14 years. Long time, right? Good. It must be a good learning to you, right? This transition period, election and new government, change of ministry, everything will be a good experience to you, right? a lifetime of learning. அதாவது தமிழ்ல வந்து ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. அது ரெண்டும் கூட எதுவுமே இல்ல. தேர்தல் நடத்திப்பாருன்னு சொல்லுவேன் நான். ஒரு ஒரு எலெக்ஷன் நடக்கும் பொழுது இந்த அது இப்போ என்ன விட்டா நான் வந்து 10 வீடு கட்டி 10 கல்யாணம் பண்ணிடுவேன். அசால்ட்டா உட்கார்ந்த இடத்துல அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு. பிகாஸ் இட்ஸ் அ டிஃபரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். நான் டீடைல்ஸுக்கு அப்புறம் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் தி எலெக்ஷன்ஸ் டைரக்டரேட் இந்த 6 வாரங்களும் இந்த தேர்தல் நடந்து முடிகிற வரைக்குமே எலெக்ஷன்ஸோட லாஜிஸ்டிக்ஸ் பார்க்கறது, போலிங் பூத்ஸ், ஸ்டாஃப் ட்ரைனிங், வாலண்டியர்ஸ் எடுத்துன்னு வருது. அப்புறம் அந்த அஃப்கோர்ஸ் வி டோன்ட் கெட் இன்வால்வ் இன் த பொலிட்டிக்கல் சைட் ஆஃப் திங்ஸ். தேர்தல் பிரச்சாரங்கள் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. பட் தேர்தல் பார்லிமெண்ட் டிசால்வ் ஆகிறது, அப்புறம் அந்த டிசால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் வீக் வாஷ் அப் பீரியட், அதுக்கப்புறம் வந்து சில வாரங்களுக்கு, இந்த 6 வாரங்களுக்கு வந்து எம்பிஸ் எல்லாம் ரிசைன் பண்ணியிருப்பாங்க பார்லிமெண்ட் டிசால்வ் பண்ணிருக்கிறதுனால. ஸோ டே டு டே ரன்னிங் ஆஃப் தி அஃபேர்ஸ், இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து ரெகுலர் டைம் மாதிரி கிடையாது. It is it's a very vastly different commission, right, Rasika? So எங்களுக்கு வந்து there is an election commission, right? Yes, I'll come to that. எங்களுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. பட் the thing, எலெக்ஷன் கமிஷனோட மேண்டேட் என்னன்னா, இந்த போலிங் கார்ட்ஸ் இஷ்யூ பண்றது. அதுக்கப்புறம் இப்ப நான் புதுசா இந்த வருஷம் தான் ஒரு பாலிசி ஒண்ணு கொண்டு வந்தோம். நேஷனல் ஐடி, போட்டோ ஐடி இருந்தாதான் ஓட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அட்ரஸ் பேஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கு போலிங் கார்டு அனுப்புவாங்க. அந்த போலிங் கார்டை வச்சு நீ ஓட் பண்ணலாங்கிற மாதிரி இருந்தது. பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ் அண்ட் காமன்வெல்த் சிட்டிசன்ஸ். இப்போ இந்த போன லோக்கல் எலெக்ஷன்ஸ்ல இருந்து தான் we have to have a mandatory photo ஐடின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எடுத்து பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அந்த லாஜிஸ்டிக்ஸ், பேலட் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்றது, அது சுத்தி இருக்கிற அந்த வென்யூஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றது, மேக்கிங் ஷோர் திங்ஸ் ஆர் ஆல் ரைட், அந்த 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 பெரிஃபரல் ஒர்க் எல்லாம் பண்ணாங்க. மற்றபடி நாங்க வந்து இந்த கவுண்டிங் லாஜிஸ்டிக்ஸ், மற்றது இந்த அங்க போற போல் ஆபீசர்ஸுக்கு ஜெனரலி என்ன பண்ணுவோம், போலிங் ஆபீசர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்றதோட இல்லாம, உனக்கே தெரியும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து வாலண்டியர் பண்ணுவாங்க. இப்போ இந்த வாலண்டியர் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் புதுசா பண்றவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஓரியன்டேஷன் பண்றது. ஸோ பேசிக்கலி எங்களோட எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்படின்னா, இட் இஸ் a very small organization. ஓகே, அவங்க வந்து அந்த ஸ்மால் ஆர்கனைசேஷன்ல மோஸ்ட்லி வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் ரன் பண்றது, சப்ளை, எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி ஏரியாஸ்ல அதிகபட்சமா அவங்க பாத்துக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ பேசிக்கலி டிபார்ட்மெண்ட் ஃபார் லெவலிங் அப் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஹவுசிங் முதல்ல சொல்லிட்டு இருந்தோம். இப்போ மினிஸ்ட்ரி ஃபார் ஹவுசிங் கம்யூனிட்டிஸ் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்னு பேர் மாத்திருக்கோம் புது கவர்மெண்ட் வந்ததுல இருந்து. ஸோ நாங்க we have a directorate called the elections directorate. So we are elections directorateல
responsible for the election strategy, how that runs. இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோம்னா எவ்வளவு கேப் இருக்கணும், அனௌன்ஸ் பண்ற டேட்டுக்கும் தேர்தலுக்கு போற டேட்டுக்கும், பாலிசி வைஸ் அதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, டே டு டே ரன்னிங் ஆஃப் த கவர்மெண்ட் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால வந்து எலெக்ஷன் கமிஷனை எடுத்து நடத்தும் கவர்னன்ஸ், இப்போ பிரசிடென்ட் ரூல் மாதிரி. அந்த மாதிரி எங்கள்கிட்ட கிடையாது. we still have the functioning side of the government, well down to see namesake government வந்து ரிட்டைன் ஆகும். still prime minister will be prime minister, our official election முடிஞ்சு ரிசைன் பண்ற வரைக்கும், and day to day officials நாங்க தான் ரன் பண்ணுவோம். so அதுதான் that is the difference in the system. அங்கேக்கும் இங்கேக்கும் பேசிக்கலி என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அதிகபட்சமான மேன் பவர் இருக்கு. இப்போ எங்களுது வந்து எலெக்ஷன் கமிஷன் இஸ் a very small organization as you know. அவங்களுக்கு இது அவங்களோட இது வந்து இட் இஸ் தேர் an independent organization, பட் அவங்க வந்து இந்த தவறுகள் நடக்காம கண்காணிக்கிறது, ஃப்ரீ அண்ட் ஃபேர் அந்த மாதிரி சைட்ல ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். Okay, you still have the ballot papers or you are like us EVMs? We still have ballot papers because of aging population. Most of our population are elderly people. 100 வயசுக்கு மேற்பட்டவங்க நிறைய பேர் வந்து ஓட் பண்ணுவாங்க. போஸ்டல் ஓட்ஸ் இருக்கு, பேலட் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் இந்த போட்டோ ஐடி விஷயத்திலே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனாங்க, கடுமையா பிரச்சாரம் பண்ண வேண்டி வந்தது. பிகாஸ் அவங்க என்னன்னா, எங்கிட்ட போட்டோ ஐடி இல்லைன்னா நான் என்ன ஓட்டு போட முடியாதா? நிறைய பேர் நாட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்க, ரொம்ப வயசானவங்க, அவங்கள்ட்ட பாஸ்போர்ட் எல்லாம் இருக்காது, டிரைவிங் லைசன்ஸ் சரண்டர் பண்ணிருப்பாங்க பிகாஸ் வயசானவங்க. ஸோ நான் என்ன மாதிரி போட்டோ ஐடி கொண்டு வரலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்? தென் என்ன பண்ணோம், ஓட்டர் அத்தாரிட்டி சர்டிபிகேட்னு ஒன்று கொண்டு வந்தோம். தட் உங்கள்கிட்ட எந்த விதமான போட்டோ ஐடியும் இல்லைன்னா நீங்க வந்து உங்களோட லோக்கல் கவுன்சில், அதாவது இந்தியாவில் முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க, லோக்கல் கவுன்சிலுக்கு அப்ளை பண்ணி யூ கேன் கெட் 10 ஒர்க்கிங் டேஸ்ல நீங்க வந்து போட்டோ ஐடி வாங்கிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், உங்க அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துங்கிற மாதிரி. அது மாதிரி நிறைய விஷயங்கள். அதையும் தாண்டி சோசியல் மீடியால நிறைய வரும் இல்லையா பிரச்சாரங்கள், உங்க ஓட்டுரிமை பறிக்கப்பட்டு விட்டது, லொட்டு லொசுக்கு, ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதுக்கெல்லாமே நிறைய சேலஞ்சஸ் இருந்து, நிறைய நூதனமான லோக்கல் முனிசிபல் எலெக்ஷன்ஸ்லயும் இந்த போட்டோ ஐடி முதல்ல வந்தது மேலதான். பட் லோக்கல் எலெக்ஷன்ஸ்ல ஓட் பண்ணாலும் பண்ணாட்டி போனாலும் மக்கள் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பட் பீப்புள் ஹேட், அஃப்கோர்ஸ் எல்லா எலெக்ஷன்லயும் பண்ணணும், பட் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடணும்னு சொல்லி மக்கள் வந்து திரண்டு வந்தாங்க. அவங்களுக்கே ஒரு 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 ஆர்வம் இருந்தது. ஸோ அந்த ஆர்வம் இருந்த மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கன்ஃபியூஸ் ஆகி இப்ப என்ன செய்யறது, இப்ப நான் ஓட்டு போடலாமா போடக்கூடாதா, எனக்கு ஓட்டு உரிமை இருக்கா இல்லையா, போட்டோ ஐடினா என்னது? இங்க எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எஜுகேட்டட்னோ வெல் எஜுகேட்டட்னோ வெல்ல வேறனோ நினைச்சுக்க முடியாதுல்ல. தமிழ்நாட்டுல நல்ல தமிழ் பேசுற எல்லாருமே தமிழ் புலவர்கள்னு நினைச்சா அது எவ்வளவு தப்பாகுமோ அவ்வளவு தப்பாகும்ல. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சில நேரங்கள்ல அந்த எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இல்லாம அதனால கன்ஃபியூஷன் வர்றது, அவங்களுக்கெல்லாம் திடீர்னு சரி ஓகே யூ ஹேவ் சிட் டவுன், திஸ் இஸ் த திங் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள். இதனால we had to work hand in hand. சராசரியா ஒரு எலெக்ஷனுக்கு பண்ற வேலையை விட அதிகமான வேலை நாங்க இன் கோஆபரேஷன் வித் தி எலெக்ஷன் கமிஷன் பண்ண வேண்டி இருந்தது. ஓகே ஓகே. So for the very first time எலெக்ஷன்ல நடக்கிற எலெக்ஷன் ரூல்ஸ் பத்தி நடக்கிற பிரச்சாரங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு சோசியல் மீடியா டீம் ஆக்டிவேட் பண்ணோம். ஏதாவது போய் பிரச்சாரங்கள் வந்ததுன்னா உடனே அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறது, அதுக்கான சரியான விஷயங்களை சொல்றது, இதுக்கெல்லாம் ஒரு டீம். அந்த மாதிரி நிறைய we had to do நூதனமான முறைகள்ல கையாள வேண்டி வந்தது. ஓகே, குட் எக்ஸ்பீரியன்ஸ். It is just the tip of the iceberg. Oh, okay. What was most challenging? Most challenging thing in Gatanaka, many things were very challenging. One of the most challenging things is day-to-day running of the government functioning. இப்போ வந்து மினிஸ்டர்ஸ் எம்பிஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாமே பிரைமர்லி எம்பிஸ் இல்லையா, அவங்க எல்லாருமே ரிசைன் பண்ணிருக்காங்க, பார்லிமெண்ட் டிசால்வ் பண்ணப்பட்டிருக்கு. பேசிக்கலி பார்லிமெண்ட் டிசால்வ் பண்ணப்படுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வாஷ் அப் பீரியட்னு ஒண்ணு இருக்கும். ஓகே,
ஸோ வாஷ் அப் பீரியட்னு ஒன்று இருக்கும் பொழுது அந்த வாஷ் அப் பீரியட்ல பாக்கி இருக்கிற லெஜிஸ்லேஷன், பாக்கி இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணணும். we have to pass it through the government ப்ராசஸிங்ல அனுப்பிச்சு பாஸ் ஆகும். அந்த அந்த 1 வீக் அந்த வாஷ் அப் பீரியட்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, எது எப்படி. ஸோ அந்த அந்த அதெல்லாம் ஜென்ரலி ஒரு வருஷம் எவ்ரி ஃபைனான்சியல் இயர் நாங்க லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோக்ராம்னு ஒன்று ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ இது ஜென்ரலி வந்து பார்த்தோன்னா ஆப்போசிஷன் அண்ட் கவர்மெண்டோட ஹவுஸ் இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா, இன்சார்ஜ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட கோஆர்டினேஷன்ல பண்ற, அவங்களோட விருப்பப்படி அவங்க கோல்ஸ், கவர்மெண்டோட கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஆப்போசிஷனோட ஆம்பிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ரோக்ராம் கொண்டு வராங்களோ அதுல என்ன முடியாதுங்கிறத வந்து ஒரு ப்ராபபிலிட்டிஸ் பார்த்து ஒரு ப்ரோக்ராம் டிசைட் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ல எமர்ஜென்சி ஏதாவது இருந்தா எமர்ஜென்சி லெஜிஸ்லேஷன் கொண்டு வரும். இப்போ கோவிட் வந்தது, அது யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. இப்போ யுக்ரைன்ல சம்பவம் நடந்தது, அது யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு we do எமர்ஜென்சி லெஜிஸ்லேஷன். அதுக்கு ப்ரொவிஷன் உண்டு. பட் எப்பயுமே எல்லாத்தையுமே எமர்ஜென்சி ஆக்க முடியாதுல்ல, there is a limit to that இல்லையா. குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுதுல்ல. ஒரு சட்டம்னா அது 3 ரீடிங் போகணும், ரிவ்யூ பண்ணணும், இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கணும், இவ்வளோ டெஸ்ட் நடத்தணும். See how a legislation is created is a beautiful story. So from the scratch to the paper, I've been a drafter all my civil service career. நான் டிராஃப்டரா ரொம்ப பலவிதப்பட்ட வேரியட் ஒர்க்ஸ் பண்ணிருக்கேன். So it's a very beautiful process. It's like ஒரு மதர் தன்னோட பேபியை கன்சீவ் பண்ற மாதிரி அந்த 9 month ஜேர்னி அவ எப்படி கோத்ரூ பண்ணுவாளோ ரசிச்சு அந்த மாதிரி கோத்ரூ பண்ற ஒரு ப்ராசஸ். அதை எமர்ஜென்சி ப்ராசஸா பண்ணும் பொழுது என்ன ஆகுது, காம்ப்ரமைஸ் ஆகுது. சோ அதனால Rasika, I'm glad to know this. Right from your 3rd class English teacher Anahita till Gokulan sir, all of them would feel proud when they know this. Yes. Of course. இதெல்லாம் அவங்களோட gift தானே. சோ அவங்க போட்ட என்னோட இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மட்டும் இல்ல, all my language teachers, every language teacher of mine has contributed to my writing style. So என்னோட வே ஆஃப் திங்கிங் ஆகட்டும், என்னோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், என்னோட டிராஃப்டிங். எனக்கு வந்து நான் லீகல் பேக்ரவுண்ட் படிச்சது இல்லை, லீகலி எனக்கு ஆர்வம் இருந்திருக்கு. பட் ஆனா கூட ஒரு லீகல் டிராஃப்டிங்லாம் நான் வந்து டே 1ல இருந்து பண்ணேன். கோவிட்ல ஜாயின் பண்ணும்போது டே 1ல இருந்து பண்ணேன். பிகாஸ் ஐ ஹேட் த கான்ஃபிடன்ஸ், பிகாஸ் ஐ ஹேட் தட் அந்த ஃபிளேர் இருந்தது எனக்கு. லாங்குவேஜஸ்ல ஆகட்டும், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ல ஆகட்டும், வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங் சமயோசிதமா செய்யக்கூடிய ஒரு ஃபிளேர் இருந்தது. தட் இஸ் all my English teachers, all my Telugu teachers, all my Hindi teachers, everybody has my Marathi sir, Nanavre sir, Tisla, all of these people have this, they have the credit for this. So I should say that now. But then as I said, இந்த மாதிரி எங்களுக்கு லெஜிஸ்லேஷன் இருக்கும் வாஷ் அப் பீரியட்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அர்ஜென்ட் லெஜிஸ்லேஷன்லாம் வந்து சிலது பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்டா இருக்கும், அதை ப்ராசஸ் பண்ணணும். சிலது வந்து இப்போ சோஷியலி இம்பார்ட்டண்டா இருக்கும். இப்போ பார்த்தோன்னா we had this ஒரு பர்டிகுலர் லெஜிஸ்லேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் முன்னிலையா வச்சு. அண்ட் தட் வாஸ் அ பெட் லெஜிஸ்லேஷன் ஃபார் மீ. when I tell you what that legislation is about, you will know why. That is a smoking complete ban legislation. Okay, so we had an ambition that 2030 to 2040 குள்ள அந்த டிகேடுக்குள்ள யூகேல ஸ்மோக்கிங்கிற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா ஆல் 4 கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணுவோம், ஸ்மோக்கிங் இல்லாத ஒரு ஜெனரேஷனை உருவாக்குவோம் அப்படிங்கிற 2030 to 40 வச்சிருந்தோம். பட் 2030குள்ளேயே பண்ணி முடிக்கணும்னு ஒரு ஆம்பிஷன் இருந்தது. அந்த லெஜிஸ்லேஷன் பாயிண்ட் இருந்தது. வெரி குட், வெரி குட். ஏன்னா இது வந்து சிகரெட்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் இன் த யூகே. வேணும்னு தான் அவ்வளவு எக்ஸ்பென்சிவா வச்சோம், டாக்ஸுக்கு டபுள் டாக்ஸ் போட்டோம். ஆனா கூட பீப்புள் ஆர் பையிங் இட் அப்படிங்கிறதுனால வேற வழியே இல்லை. யூ ஹாவ் டு பேன் இட் ஆல் டுகெதர்ங்கிற 2030 we were looking at 2030. அண்ட் உனக்கே தெரியும் நான் ஏன் இவ்வளவு பேஷனட்டா இதுல வேற பார்த்துட்டு இருந்திருப்பேன்னு. ஸோ அந்த லெஜிஸ்லேஷனை நாங்க டீப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டி வந்தது. பிகாஸ் மோர் பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகண்ட் விஷயங்கள்.
Rasika, if I can suggest, you can make a double tax for the smokers. அது பண்ணினோம், டபுள் டாக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் கூட பண்ணாங்க. No tax and you reduce smokers population. Actually ஸ்மோக்கிங் மேல ஸ்மோக்கிங் கம்பெனிஸ் டபுள் டாக்ஸ் பண்ணினோம். பட் அதுக்கு அப்புறமும் அவங்க ஹை பிரைஸ் வச்சதுக்கு அப்புறமும் அந்த ஹை பிரைஸையும் அஃபோர்ட் பண்ணாங்க. இப்போ சராசரியா ஒரு ஒரு நம்ம ஊர்ல டாஸ்க் ரசிகா நம்ம ஊர்ல டாஸ்க் மார்க் மாதிரி பரம ஏழை ஆனாலும் டாஸ்மார்க்ல வருமானம் வருதுன்னா அந்த பரம ஏழைட்ட இருந்து தான் வருமானம் போகுது. அதான் அவனுக்கு அதுக்கு மட்டும் காசு இருக்கு. அதுதான் அந்த மாதிரி சினாரியோ தான் ஆச்சுங்க. சோ எவ்வளவு வசதி விலை வச்சாலும் வாங்கிட்டு இருந்தாங்க. சோ வேற வழி இல்ல, we have to completely ban it. அதுதான் that is the right way of doing it. எங்களோட ஒரு ஃபார்மர் மினிஸ்டர் இப்போ வந்து பாலிடிக்ஸ்ல இருந்து he stood down, he went back to banking career. அதனால பேர் சொல்லலாம் தப்பில்ல. my minister of secretary of state department for health and social care, Sajid Javid, right honorable Sajid Javid, Sajid கூப்பிடுவோம். his father he was very passionate about this thing. ஒன்னு சொல்றேம்மா, நாங்க எவ்வளவுதான் பேஷனட்டா இருந்தாலும் நாங்க என்னதான் பண்ணாலும் பொலிட்டிக்கலி ஒரு சரியான பேக்கிங்கிறது எப்பவுமே தேவை. And in that way most of the casesல we have had very good people. அதாவது அரசியல்வாதிகள் தலைவர்கள்னா அவங்க செய்யற தவறுகள் முன்னிலைப்படும், நியூஸ்ல வரும், நிறைய பேர் பார்த்து நிறைய விஷயம். அவங்கள நண்பர்களா மனிதர்களா நம்மளுடைய பாஸா நம்மளுக்கு தெரியும். சோ அந்த அரசியல் கட்சி திரைய விலக்கிட்டு பார்க்கும் பொழுது நான் யாரையும் ஆதரிச்சு பேசல, யாரையும் எதிர்த்து பேசல, பட் கட்சிக்காக பேசுறாங்களா, இவங்க உண்மையான கேரக்டர் இதுவான்னு நமக்கு தெரியும்ல. சோ அந்த அடிப்படையில பேசும் பொழுது we had a huge, I mean கோவிட்ல இருந்து ஆகட்டும், அப்போ அப்புறம் வந்து இந்த மாதிரி லெஜிஸ்லேஷன்ஸ். see அரசியலுக்கு வர எல்லாருமே you have to have the right ecosystem. அந்த ecosystem கரப்ட் ஆயிடுச்சுன்னா அதுல இப்போ ஒரு மீனுக்கு தண்ணியில வாழணுங்கிறது முக்கியம். அந்த தண்ணிக்குள்ள கலப்படம் இருக்குங்கிறதுக்காக அது தரையில வந்து வாழ முடியாது. கலப்படம் இருந்தாலும் அது தண்ணிக்குள்ளதான் வாழ்ந்தாகணும். அந்த மாதிரிதான் அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையும். அவங்க ஒரு கட்சிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் அவங்க வாழ்ந்தாகணும். சோ எதையும் நியாயப்படுத்தல. பட் வாட் ஐம் சேயிங் இஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நிறைய நல்ல மனிதர்களுடைய நட்பும் ஆதரவும் இருந்தது. அது இருக்க கொண்டுதான் இந்த மாதிரி விஷயங்களை முன்மொழிய முடிஞ்சது. சாஜித் ஜாவேதோட ஃபாதர் he was a chain smoker. அவர் ஸ்மோக்கிங்னால அவர் ஃபாதரை இழக்கிற சந்தர்ப்பத்துக்கு போய் கடைசியில லாஸ்ட் சான்ஸ் டாக்டர்ஸ் உயிரை காப்பாத்தி, இதுக்கு மேல நீ ஸ்மோக் பண்ணனா உன் குழந்தைலாம் அனாதைய விட்டுட்டு நீ போயிடுவேன்னு சொல்லி, அப்புறம் அந்த ஒரு பாயிண்ட் அவர் மனசை மாத்தி அவர் இன்னொரு 10 வருஷமோ 20 வருஷம் வாழ்ந்தார். அதனால அந்த ஒரு பாயிண்ட் எல்லாருக்கும் மனசை மாத்துறது இல்லையே, அது மாத்துறது இல்ல. அந்த ஸ்டோரிக்கு நம்ம இப்ப போக வேண்டாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, ஆனா அந்த 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்தது கூட இந்த இத்தனை வருஷம் ஸ்மோக் பண்ணதோட பின்விளைவுகளோட தான் வாழ்ந்தார். பீஸ்ஃபுல் லைஃப் இல்ல, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவஸ்தப்பட்டு. அதை பார்த்ததுனால சாஜித் ஜாவேதுக்கு ஹேட் திஸ் பர்சனல் பேஷன். நாங்க வந்து ஸ்மோக்கிங் பேன்ங்கிற கான்செப்டை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட பொலிட்டிக்கல் கரியர்ல என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஐம் கோயிங் டு டூ திஸ். யார் என் மேல என்ன ப்ரெஷரும் போட முடியாது, நீங்க கேரி ஆன் பண்ணு, யூ கேரி ஆன், we are going to see this through அப்படின்னு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த விஷயம். சோ ஆனா அதை டீப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டி வந்தது. நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ல பண்ணிக்கலாம் அப்படி. இப்ப நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ல அதை பிக்கப் பண்ணிருக்கோம், அதை பண்ணிடுவோம் இப்போ. பட் சொல்றேன் நான் ஒரு பேச்சுக்கு, இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆனா ஒரு டைம் ஃப்ரேம், ஒரு பொலிட்டிக்கல் நீடு அப்படின்னு வரும்பொழுது, இல்ல ஒரு நேஷனல் செக்யூரிட்டி நீடுன்னு வரும்பொழுது ஒரு காஸ்ட் வருது இல்ல. சோ அந்த காஸ்ட் கொடுக்க வேண்டி வந்தது. அந்த காஸ்ட் யாரும் மனசார கொடுக்கல, ஆனா கொடுக்க வேண்டி வந்தது. சோ அந்த மாதிரி ப்ரையாரிட்டைசேஷன், டீப்ரையாரிட்டைசேஷன், நிறைய விஷயங்கள். அண்ட் டே டு டே ரன்னிங் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து ஆஃபிஷியல்ஸ் பண்ணும்பொழுது இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இட்ஸ் நாட் லைக் ரெகுலர் டேஸ். இப்போ மினிஸ்டர் வந்து சைன் ஆஃப் பண்ணா உனக்கு எல்லாம் கிளியர் அவுட் ஆயிடுங்கிற மாதிரி இல்ல. வி ஹாவ் டு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் புதுசா எதுவும் பண்ற மாதிரி இல்ல. புதுசா உனக்கே தெரியும், புதுசா எதுவும் பாலிசிஸ் கொண்டு வர முடியாது, புதுசா எதுவும் பண்ண முடியாது. டே டு டே ரன்னிங் தான் பண்ணணும். இப்போ இந்த டே டு டே ரன்னிங் தான் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட்ஸ் இருந்தா அது ஒரு நெருடல். இப்போ இன்டர்நேஷனலி இந்த மந்திரியை போய் பார்க்கணும், அவங்கள வந்து இப்போ சடனா இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆனதுனால
அவங்களுக்கு கேன்சலும் பண்ண முடியாது. அது ஏன்னா தட் இஸ் நாட் த ரைட் வே. ஸோ அஃபிஷியல்ஸ் அனுப்பிச்சு அஃபிஷியல் டு அஃபிஷியல் நெகோஷியேட் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நெகோஷியேட் பண்ற சந்தர்ப்பம் கிடைச்சது. மந்திரி தான் போயிருக்கணும், பட் எலெக்ஷனால மந்திரியால வரக்கூடாது, அதனால நாங்க வந்து பேசுறோங்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அண்ட் டே டு டே அஃபிஷியல்ஸ் பார்த்துக்கும் பொழுது ஒரு ஒரு லிமிடேஷன் இருக்கும். இவ்வளவுதான் நீங்க பர் டே ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதை விட ஒத்த பைசா அலவன்ஸ் இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து டே டு டே டே பேட்டா சம்பளத்துல வேலை பார்த்தா டே பேட்டா அலவன்ஸ் கொடுப்பாங்க. இவ்வளவுதான் பேட்டா, உனக்கு இவ்வளவுதான் அலவன்ஸ். அந்த மாதிரி அஃபிஷியலி ரன் பண்ணும்பொழுது இவ்வளவுதான் பேட்டா, இவ்வளவுதான் அலவன்ஸ். நீ தாழையே போனாலும் இதுக்கு மேல ஒத்த பைசா உனக்கு கொடுக்க முடியாது. ஸோ ஏதாவது எமர்ஜென்சி வந்தா இல்ல ஏதாவது 1 பவுண்ட் ஜாஸ்தி வேணும்னா கூட ட்ரெஷரி கிட்ட வாங்குறதுக்குள்ள தொண்டை தண்ணி வத்தி போயிடும். ஏன்னா வாங்குறதுக்கு நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா புதுசா நீ எதுவும் செய்யக்கூடாது, உனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா காசு, நீ இருக்கிறத ஓட்டுறதுக்கு தானே நீ இருக்க இல்லையா? சோ அந்த 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 ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ள ஒரு ஒரு கண்ட்ரியை ரன் பண்றது, ஒரு டே டு டே அஃபேர்ஸ் இது பண்றது, இட்ஸ் லைஃப் டைம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த எலெக்ஷன் வந்து இட்ஸ் ஆல் த மோர் ஸ்பெஷல். ஏன்னா 14 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மாற்றம்ங்கிற ஒரு சைன் போஸ்டிங் கூட வந்ததுனால அந்த மாதிரியான ஒரு பேக் ஃபிளேரும் இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ ரிலேஷன்ஷிப்ஸ், ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸ் ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் ஆக்சஸ் டாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ தி ஆக்சஸ் டாக்ஸ் இஸ் வேர் பிரைம் மினிஸ்டர் ஆத்தரைசஸ் தி ஆப்போசிஷன் அண்ட் த ஷேடோ கேபினெட். ஷேடோ ஆப்போசிஷன், இப்போ எங்க கவர்மெண்ட்டுக்கு கேபினெட் இருக்கும்ல, அது மாதிரி ஆப்போசிஷன் ஹெட்டுக்கும் ஒரு கேபினெட் இருக்கும், கரஸ்பாண்டிங் மினிஸ்டர் டு மினிஸ்டர்ங்கிற மாதிரி சட்டசபையில கேள்வி கேட்கறது. ஸோ அந்த அந்த ஆப்போசிஷன் ஷேடோ கேபினெட்டை வந்து ஆத்தரைஸ் பண்ணுவாங்க டு டாக் டு த சிவில் சர்வீஸ், பில்ட் அ ரிலேஷன்ஷிப் வித் தம். எவ்ரி எலெக்ஷனுக்கு முன்னாடி இது நடக்கும். ஸோ ஆப்போசிஷன் கேன் கெட் அ சான்ஸ் டு 5 years இஸ் அ லாங் டைம்ல மாறி போயிருப்பாங்க, பழக்க வழக்கம் இருந்திருக்காது. ஸோ ஒரு திஸ் இஸ் அவர் பிளான். ஸோ தே கம் அப் அண்ட் சே திஸ் இஸ் அவர் கோல்ஸ், திஸ் இஸ் அவர் ஐடியா, இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு நீங்க பாத்துக்கோங்க, திஸ் இஸ் வாட் வி கேன் ஆஃபர் யூ, திஸ் இஸ் வாட் இஸ் அவர் மெயின். நாங்க பவருக்கு வந்தா இந்த மாதிரி ரன் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சிவில் சர்வீஸ் உடைய கீ ஆஃபிஷியல்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு ஜென்ரலி இது வந்து பார்லிமெண்ட்ல அவங்க ஆஃபீஸ்லயே நடக்கும். ஏன்னா டிரான்ஸ்பரன்சி வேணும் இல்லையா, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏன்னா பல இடங்கள்ல ஷேடியா பார்ட்டி ஆஃபீஸ்ல எல்லாம் நாங்கள் பார்ட்டி ஆஃபீஸ்க்குலாம் போகக்கூடாது, எங்களுக்கு அந்த மாதிரி we don't have the right to go into walk into people's party offices and stuff. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், பார்லிமெண்ட்ல தான் மோஸ்ட்லி அவங்களோட எம்பி ஆஃபீஸ், ஆப்போசிஷன் ரூம், இந்த மாதிரி இடங்கள்ல தான் நாங்கள் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ மீட் பண்ணி அவங்க பாலிசி, இதுதான் எங்களோட ஐடியா. ஒவ்வொரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் தனியா மீட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஷேடோ மினிஸ்டர் எல்லாம் தனியா மீட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் வாட் இட் இஸ், என்னோட மினிஸ்ட்ரியில நீ வேலை பார்க்க போறியா, இல்ல வேலை பார்த்துட்டு இருக்கியா, திஸ் இஸ் மை ஐடியா, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி எல்லாம் என்னோட ப்ரையாரிட்டிஸ் இது, என்னோட ஆம்பிஷன்ஸ் இது, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ ஃபார் த பீப்புள். ஸோ இதுக்கு ஒரு பிளான், இதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி நடக்கும்ங்கிறத நீங்க பாத்துக்கோ. ஸோ இஃப் ஐ கம் டு பவர் வில் டாக் அபவுட் இட் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை பண்றோங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், ஆப்போசிஷனுக்கும் தெரியும். And we have to finish that meeting, go back and serve the government of the day. So அந்த ஒரு இது இருக்கும் பாத்தியா. சோ ஆப்போசிஷன் என்ன பண்ண போறாங்கிறது தெரியும், ஆனா வாய் விடக்கூடாது, மூச்சு விடக்கூடாது, அந்த கான்பிடென்ஷியாலிட்டி இருக்கணும், அவங்களும் கேட்க கூடாது, அவங்களுக்கும் அந்த அந்த நாகரிகம் அவங்களுக்கும் இருக்கணும், அந்த எத்திக்ஸ் இருக்கணும், அந்த எத்திக்ஸ் இருக்கணும். பட் எங்கேயோ ஒரு ஸ்லைட் டென்ஷன் ஒண்ணு இருக்கும்ல, இவ்வளவு வருஷமா வேலை செய்யறோம், இவ்வளவு பழகிறோம், ஒரு இயல்பா மனிதர் பழகும் போது ஒரு நட்பு வரும்ல. சரி, யாருக்கும் வந்து சம்சா பண்ண தேவையில்லை. என்னோட லைஃப்ல நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும். ஏன்னா பண்ணிட்டு நான் முஞ்சிர முடிக்க முடியாது, அம்மா முஞ்சிர முடிக்க முடியாது, அதனால பண்ண மாட்டேன். பட் ஒரு நட்புங்கிறது நேச்சுரலா உருவாகும்ல. இவ்வளவு காலமா இவ்வளவு 7 நாளும் விழுந்து ஒருத்தர் ஒரே செட் ஆஃப் பீப்புளோட பழகிறோங்கும்படுது. ஆனா அதே சமயம் யூ ஹாவ் டு கீப் தட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி கோயிங். சில நேரங்கள்ல கவர்மெண்ட் ஆஃப் த டே தத்தளிக்குதுன்னு தெரிஞ்சாலும் யூ ஹாவ் டு கீப் தட். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், பட் அந்த கண்ணியத்தை அவங்களும் காப்பாற்றுவாங்க. யாரும் எந்த சிவில் சர்வன்ட்டையும் ப்ரெஷரைஸ் பண்ண மாட்டாங்க.
அதுதான் சொல்ல வரேன் நான். ஏன்னா பவர் பாலிடிக்ஸ், இந்த பிஹேவியர், அந்த சீனியாரிட்டில இருந்து ப்ரெஷர் வருது, இதெல்லாம் எல்லா இடங்கள்லயும் நடக்கும். உனக்கும் இருக்கும், எனக்கு இருக்கு, எல்லா ஆர்கனைசேஷன்லயும் இருக்கும். ஆனா ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் ரன்னிங் த கண்ட்ரில அதுலயும் ஒரு டீசன்சி இருக்கும். அது 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 நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்குமே இதை நான் பண்ணேன்னா இது என்னோட ஸ்டேச்சரை விட கேவலங்கிற ஒரு ஃபீலிங் வரும்ல. ஏன்னா அந்த 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 ஒரு இன்டெகிரிட்டி, அந்த ஒரு ஆனருங்கிறத நீ பார்த்துட்டல. கவர்மெண்ட் சர்வீஸ்ங்கும் பொழுது ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீ அந்த ஆனர், அந்த ப்ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கல. இப்போ இது பாரு, இது லேப்பிள் பின், நீடில் மேக்கர்ஸ் லேப்பிள் பின் சொல்லுவாங்க. இது வந்து அரசாங்க ராஜ முதிரைகள்ல ஒண்ணு. ஓ ஓகே. சோ இத நான் மாடல குத்திட்டு போறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு கௌரவம் இருக்குல்ல, இதுக்கு ஒரு காசு கொடுத்தா கிடைக்குமா? இதுக்கு ஒரு கம்பீரம் இருக்குல்ல, இதை போட்டு நெஞ்ச நிமித்தி நான் தெருவுல. ரசிகா, நம்ம ஊர்ல அடுத்த நாளே டூப்ளிகேட் போட்டுருவான். வேடிக்கைக்கு என்ன வேணா பேசலாம், சொல்றேன். இதுக்கு விலை கிடையாது இல்ல, உண்மையை பேச. சோ அந்த மாதிரி இப்ப நான் கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் எல்லாம் வீட்டுல வச்சிருக்கேன். நீ வரும்போது நீ பாப்ப, அரசாங்க ராஜமுதிரை அது வீட்டுல மாட்டுறதுக்கு வீட்டுல மாட்டி வச்சிருக்க கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் எல்லாம். அதெல்லாம் பண்ணிருக்கோம், அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். நமக்கு இருக்கும்ல, நம்ம தாழ்ந்து போக கூடாது. ஒரு லெவலுக்கு மேல என்னதான் வந்தாலும் தாழ்ந்து போக கூடாதுங்கிற ஒரு கான்சியஸ் இருக்கும்ல. இதெல்லாம் நான் கேரி பண்றேன்னா அதுக்குண்டான கௌரவத்தோட நான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல we don't get அந்த மாதிரி பாலிடிக்ஸ் நடக்கும், பவர் பிளே நடக்கும். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், ஃபனியா இருக்கும் உனக்கு. மினிஸ்டர்ஸ் கிட்ட ஜெனரலி ஏதாவது ஒரு விஷயம் பேச போயிட்டு இஃப் யூ சே தட் இல்ல இது ஆகாது, இது நடக்காது, இது பண்ண முடியாதுன்னு சொன்னா அவங்களுக்கு கட்சி ரீதியா இது பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வேஸ் டு மேக் அஸ் டூ இட் இன் ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் இட் இஸ் இம்பாசிபிள். அவங்க போய் பத்திரிகையில பேட்டி கொடுத்துருவாங்க, மீடியா கூப்பிட்டு பண்ண போறோம்ட்டு. ஆமா, பண்ண போறோம்ட்டு பிரஸ் வீட்டு வச்சிருவாங்க. உள்ள இப்பதான் பேசிட்டு வந்திருப்போம், இது பண்ணவே முடியாதியா, ஆள முடியா, இது ஆகாதுன்னு வெளில வந்து பிரஸ் மீட் வச்சதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு சர்வ் தி கவர்மெண்ட் ஆஃப் தி டே பண்ணிதானே ஆகணும். சரி, உன்னோட சொந்த விருப்பம் இல்லையே, திஸ் இஸ் தி கவர்மெண்ட் ஆஃப் தி டே, ரெபுடேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் தி டே. எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சு பண்ணி இந்த மாதிரி எத்தனை ஆட்டம் போட்டிருக்காங்க எங்க மினிஸ்டர்ஸ். எல்லா மினிஸ்டரும் போடுவாங்க, எல்லா இடத்துலயும் நடக்கும். பிரைம் மினிஸ்டர் டு பாட்டம் ஜூனியர் மினிஸ்டர்ஸ் வரைக்கும், பார்லிமெண்டரி செக்ரட்டரி வரைக்கும் எல்லாரும் பண்ணுவாங்க. இது இந்த மாதிரி சிறுமிஷங்கள்லாம் நடக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒருத்தர் கேட் அண்ட் மவுஸ் அது மாதிரிலாம் நடக்கும். ஆனா யாருமே இந்த தரத்தை தாழ்ந்து போக மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஜோக் ஒண்ணு இருக்கு. ஒரு வாட்டி ஆக்சிஸ் டாக்ஸ் முடிச்சுட்டு டீம் ஆஃப் நாங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம். காரிடர்ல, பார்லிமெண்ட்ல மெம்பர்ஸ் காரிடர் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம். காஃபி குடிச்சிட்டு போலாம், காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு, காஃபி ஷாப் பேரு டிஸ்பேட்ச் பாக்ஸ், ரொம்ப சூப்பரா இருக்கும். காஃபி டிஸ்பேட்ச் பாக்ஸ்ல காஃபி குடிச்சிட்டு போலாம் போயிட்டு இருக்கோம். அந்த டேர்ன்ல ஹெல்த் மினிஸ்டர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஹெல்த், நாங்க எங்க வரணும் அவருக்கு தெரியும். அந்த ரூம் பார்த்துருக்கு அவர் பார்த்தாரு, நாங்க பார்த்தோம். அண்ணனும் நோக்க அவரும் நோக்கன்ற மாதிரி நாங்க பார்த்தோம். பார்த்துட்டு ஐ வாண்ட் ஆஸ்க் யூ எனிதிங், but you are still serving me today until the election. அப்படின்னா சொல்லிட்டாரா? இப்படியே கண்ண ஒரு வாரி பார்த்துட்டு, அதான் அண்ணலும் நோக்க அவளும் நோக்கன்ற ரேஞ்சில பார்த்துட்டு, I won't ask you anything. I know where you're coming from, but I do remember you're still serving me, and I hope you do too. என்ன சொல்லுவ நீ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்ல? என்ன பண்ணீங்க? சிரிச்சிட்டீங்களா? சிரிச்சுட்டுதான், அவரும் சிரிச்சு நாங்களும் சிரிச்சுட்டுதான் போனோம். இதெல்லாம் ஒரு போட்டு வாங்குறது தானே, ஒரு ஃப்ரெண்ட்லி பேண்டர் தானே. அந்த ரூம்ல இருந்து நீ வெளில வரும்போது ஒரு ஆளுங்கட்சியால பாக்குறதுங்கிறதே வந்து அங்கதான் வந்து கரெக்டா நிக்கணுமாக்கும். இல்ல, அவரு வேற இடத்துக்கு போயிட்டு இருந்தாருமா, காரிடர்மா. அது ஒரு பெரிய காரிடரு.
வரிசையா ரூமா இருக்கும். அவரோட ரூம் அந்த முனையில இருந்தது. அங்கேருந்து அவரு போயிட்டு இருந்தார் அதர் என்ட்ரன்ஸுக்கு. வழியில நாங்க நடக்க அவர் நடக்க முட்டிச்சு. ஆனா எல்லாருக்கும் தெரியும்ல எங்க போயிட்டு எங்க இருந்து எங்க வரேன்னு. சோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய மாதிரி இன்ஃபேக்ட் நிறைய political culture in this country is also very 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 different. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது இந்தியால பார்த்த வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலருக்கு கூட கான்வாய் இருக்கும், கூட 10 பேர் போவாங்க. ஆனா இங்க பிரைம் மினிஸ்டர் தவிர வேற பிரைம் மினிஸ்டர், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸ் இல்ல ஹோம் செக்ரட்டரி மாதிரி கீ மினிஸ்டர்ஸ் தவிர யாருக்கும் அபிஷியல் கார் கிடையாது. அவங்க ஏதாவது அபிஷியல் என்கேஜ்மெண்ட்டுக்கு போனா மட்டும் கவர்மெண்ட் கார் சர்வீஸ்னு ஒண்ணு இருக்கும். ஒரு 90 கார் வச்சிருப்பாங்க கவர்மெண்ட் கார் சர்வீஸ்ல, ஜிசிஎஸ். அவங்களுக்கு போன் பண்ணி புக் பண்ணும், இந்த மாதிரி எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, as a மினிஸ்டர்ங்கிற கெப்பாசிட்டில நான் போறேன், எனக்கு கார் அனுப்புங்கன்னா அனுப்பிச்சுட்டு அவங்கள டிராப் பண்ணிட்டு பிக்கப் பண்ணி கொண்டு வந்து விட்டு போயிடுவாங்க. ரெண்ட கார் மாதிரி தான். ஸோ எல்லா மினிஸ்டருக்கும் கார் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஹோம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஃபாரின் செக்ரட்டரி இந்த மாதிரி ஹை டார்கெட் ரிஸ்க் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும்தான் கன்மென் கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஹோம் செக்ரட்டரிக்கு 2 கார்ட்ஸ் இருப்பாங்க, ஆர்ம்டு கன்மென். அந்த மாதிரி ஜூனியர் மினிஸ்டர்ஸ்க்கு இல்ல மத்த மினிஸ்டர்ஸ்க்குலாம் ஜென்ரலி யார் ஹார்ம்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்குலாம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பப்ளிக் காஸ்ட்ல இந்த செக்யூரிட்டி அவங்க வந்து ட்ரெயின்ல வருவாங்க ஆஃபீஸுக்கு, இல்ல ரூரல் கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னா ட்ரெயின்ல டியூப்ல எல்லாம் வருவாங்க, டாக்ஸில போவோம், பிளாக் டாக்ஸில. நானும் மினிஸ்டர்ஸ் எத்தனை வாட்டி சேர்ந்து ஒரே பிளாக் டாக்ஸி பிடிச்சிருக்கோம், இல்ல சேர்ந்து ஒரே ட்ரெயினோ டியூபோ பிடிச்சிருக்கோம் சொல்றதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது. இன்ஃபேக்ட் and we call, including prime ministers, all our ministers, however senior they are, we call them by first name. Of course, by first name. By first name. Yes, of course. சபையில வந்து நாங்க வந்து மினிஸ்டர் ஃபார் சச் அண்ட் சச், மாண்புமிகு மினிஸ்டர், மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் எல்லாம் சொல்லுவோம். பட் அறிக்கையில சபையில எல்லாம் அவங்க டெசிக்னேஷன் ரெஃபர் பண்ணுவோம். பட் பேசும்பொழுது இட்ஸ் வெரி open that see the concept is we have to work together. Okay, so நமக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் இருந்தாதான், ஒரு நல்ல நட்பு இருந்தாதான் நம்மளால சேர்ந்து பயணிக்க முடியும். ஒரு ஆனஸ்ட் அண்ட் ஓப்பன் ஃபீட்பேக் இருந்தாதான் ஓப்பன் பண்ண முடியும். யாரும் போய் சார் மேடம்லாம் யாரும் கூப்பிடுறது இல்லை. இன்ஃபேக்ட் உனக்கே தெரியும், என்னோட 70-80 வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பேர் சொல்லி கூப்பிடுவேன். நம்ம ஊர்ல பண்ண மாட்டோம். என்னோட ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டி நான் ஜாயின் பண்ண போது செக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நேம்ல கூப்பிட்டோம். அது அன்இமேஜினபிள் திங் இல்ல, பட் தட் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரிஸ் கல்ச்சர். அண்ட் த சேம் திங் வித் பாலிடிக்ஸ் ஆல்சோ. ஸோ அண்ட் லாட் ஆஃப் டைம்ஸ் என்னோட மினிஸ்டர்ஸ், நான் உனக்கே தெரியும், நான் ரொம்ப தூரம் வரணும்னா வீல் சேர் யூஸ் பண்ணுவேன், எலக்ட்ரிக் பேட்டரி பவர்டு வீல் சேர். அப்போ எனக்கு டோர்ஸ் எல்லாம் திறந்து மூடி பண்றது கஷ்டம் இல்லையா? ஸோ என் மினிஸ்டர்ஸோட எங்கேயாவது விசிட்ஸுக்கு அதுக்கு இதுக்கு போகும்போது you can't imagine the number of times I've had my minister open and close the door for me. Okay. So இப்ப நான் போயிட்டு இருப்பேன், அந்த பேட்டரி ஆப்ரேட் பண்ணிட்டு அவங்க எனக்கு முன்னாடி போய் டோர் ஓபன் பண்ணி புடிச்சு நிப்பாங்க. லிஃப்ட் இருக்கு அப்படின்னா லிஃப்ட் கை ஸ்டாப் பண்ணணும்ல, புடிச்சு நிப்பாங்க. அவங்க மினிஸ்டர் ஆனா பண்ணுவாங்க. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, எம்பிஸ் ஆகட்டும், இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆகட்டும், முன்னாள் இருந்த கவர்மெண்ட் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் பார்த்துருவோம். ஏன்னா எவ்ரிபடி நீட்ஸ் தட் camaraderie டு ஒர்க் டுகெதர். அந்த camaraderie, அந்த ஒர்க்கிங் டுகெதர்ங்கிறது இருந்தாதான் நாட்டை முன்னேற்ற முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டுல இருந்து சமைச்செல்லாம் கொண்டு வருவாங்க. கேக்ஸ் பண்றது என்ன, இது பண்றது என்ன, ஸோ வி ஹேவ் அ பாட்லாக் மாதிரி லஞ்சு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய குட் மெமரிஸ் எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான முறையில இருக்கு. ஸோ அது இருந்த அந்த கேமராடரி இருந்ததுனாலதான் கோவிட பார்த்தோம், கோவிட கடந்து வந்தோம், யுக்ரைன் வார கடந்து வந்தோம், ஆப்கானை கடந்து வந்தோம், சூடான்ல பிரிட்டிஷ் நேஷனல்ஸ் எவாக்குவேட் பண்ணி முடிச்சோம். அப்பெல்லாம் நாங்க எஃப்சிடிஓல பங்கர்ல இருக்க வேண்டி வந்தது, அண்டர் கிரவுண்ட்ல. உனக்கே தெரியும், 5-6 நாள் அவங்ககிட்ட பேசவே இல்லை, அண்டர் கிரவுண்ட்ல இருந்தா. அப்பெல்லாம் கூட இருந்தாங்க மினிஸ்டர்ஸ் தான்
கூட இருந்து அந்த அந்த அட்வர்சிட்டி எல்லாம் பாத்துருக்கோம்ல. 1/2 குடிக்கிறது காஃபி ஒரு இத்தூண்டு பால் அங்க கிரைசிஸ் சென்டர்ல இத்தூண்டுதான் இருக்கும். எல்லாமே இத்தூண்டு பால் தான் இருக்கும். இத்தூண்டு ஒரு 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 கப்பு, அதாவது ஒரு 4-5 பேருக்கு ஃபெசிலிட்டி வச்சிருப்பாங்க. 4-5 பேருக்கு ஃபெசிலிட்டி வச்சிருந்த இடத்துல we had to 1 பாயிண்ட்ல நாங்க வந்து 12-13 பேர் இருந்தோம். சோ எல்லாமே 1/2. சோ அங்க நீ மினிஸ்டரா இரு, நீ ஆபீசரா இரு, நீ யாராவே இரு, சொந்த துணியை தவிர உனக்கு எல்லாமே 1/2. சோ அந்த மாதிரி ஒரு பிரெட் இருந்தா கூட அதை பிச்சு சாப்பிடுறது, காஃபி டீ டக்குன்னு இப்போ நடந்து போனா யார் போனாலும் டீ காஃபி, யார் டீ காஃபி குடிக்கும், நானா இருந்தாலும் சரி மத்தவங்க யாரா இருந்தாலும் சரி, டீ காஃபி குடிக்க யார் முதல்ல போறாங்களோ அங்க சுத்தி இருக்கிற மத்தவங்க எல்லாரும் இங்க வேணும்னா எல்லாருக்கும் போட்டு ட்ரேல அப்படியே எடுத்து வந்துடும். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்னோட மைக்கேல் கோவ், அவர் கையால நான் எத்தனை டீ காஃபி வாங்கி குடிச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நைட்ஸுக்கெல்லாம் அவர் குக்ஸ் வெல், அவர் ரொம்ப நல்லா சமைப்பார். எனக்கு சமீப காலம் சாப்பிட முடியல, பட் சாப்பிட்டுட்டு இருந்த காலகட்டங்கள்ல கூட அவர் ரொம்ப நல்லா சமைப்பார். ஸோ வீக்கெண்ட்ஸ் ஆச்சு, ஒர்க்கிங் வீக்கெண்ட்ஸ்னா அவர் ஹி பிரிங்ஸ் ஃபுட் ஃப்ரம் ஹோம். சமைச்சிட்டு லைக் ஓகே கமான் லெட்ஸ் ஹேவ் சம் லஞ்ச் டுகெதர். ஏன்னா இது வந்து வீக்கெண்ட்ஸ்ல இங்க கேன்டீன் கொஞ்சம் ஏப்ப சாப்பையா இருக்கும். இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் வீக்கெண்ட்ஸ்ல. ஸோ அதனால இது லைக் நீ ஹோட்டல்ல சாப்பிட்றது அதில் சாப்பிட்றதெல்லாம் ஒண்ணுதான், கம் லெட்ஸ் டூ திஸ். ஸோ அந்த மாதிரி அந்த லெவல் ஆஃப் ஒரு கேமராட்ரி வந்து அஃப்கோர்ஸ் எங்க வைக்கணும், யாரோட இன்டெகிரிட்டியும் இதுல யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். எந்த காணிக்கையும் அவங்களும் கொடுத்தது கிடையாது, நாங்களும் வாங்கினது கிடையாது. எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இருந்தது கிடையாது, எந்த ஒரு அரசியல் ரீதியான ஆதரவும் இருந்தது கிடையாது. அதே சமயம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது டு ரன் த்ரூ. அதே மாதிரி பிரைவேட் ஆஃபீஸ்னு ஒண்ணு இருக்கும். நான் பிரைவேட் ஆஃபீஸ்ல எல்லாம் கூட நிறைய வேலை பார்த்திருக்கேன். பிரைவேட் ஆஃபீஸ் இஸ் லைக் மினிஸ்டருடைய பிஏ, அந்த கண்டின்ஜென்ட். ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற செக்ரட்டரிஸ் இருக்கும் இல்லையா, மினிஸ்டர் வந்து அவங்க சொந்தமா பிஏ வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பிஏ ஒர்க் பண்றதுக்கும் அவங்களோட இன்பாக்ஸ் இமெயில்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றது, அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் மேனேஜ் பண்றது, இதுக்கெல்லாம் ஒரு டீம் இருக்கும். அந்த டீம்ல ஒரு ஆள் தான். இப்போ நாங்க ஏதாவது அனுப்பும் பொழுது கூட ஃபார் மினிஸ்டர்ஸ் கன்சிடரேஷன் அனுப்பும்போது பாக்ஸ், டிஸ்பேச் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ முந்தைய அது ரெட் பாக்ஸா இருந்தது, இப்போ அது வர்ச்சுவல் ஆயிடுது. ஸோ அது எது முதல்ல மினிஸ்டருக்கு ப்ரையாரிட்டியில போகணும், சீரியல் வைஸ் ஆர்டர் வைஸ் பண்றது, அந்த மாதிரி வேலையெல்லாம். ஸோ அவங்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் என்னையா ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்க, இது ஒரு ப்ரையாரிட்டியா, லொட்டா லோசுக்கா இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் போயிட்டு இருக்கும். So it's a huge network of relationships. What I mean to say is ஒரு மினிஸ்டர் மாறுறாங்க, ஒரு கவர்மெண்ட் மாறுது, ஒரு பிரைம் மினிஸ்டர் மாறுறாங்கன்னா நியூஸ்ல பார்த்துட்டு மக்கள் அடாடா இவன் வந்துட்டானே அவன் வந்துட்டானே, நாடு என்ன ஆகும், சேத்து திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை கண்ட்ரி அப்படின்னு நினைப்பாங்க. பட் எங்களுக்கு இட் இஸ் லைக் அவர் மேனேஜர் சேஞ்சிங். இப்போ ஐடி டீம்ல எல்லாம் ஒரு டீம் லீடோட மேனேஜர் சேஞ்ச் ஆச்சுன்னா எவ்வளவு சேஞ்சஸ் ஒரு பர்சன் லீட். இப்போ உன் ஸ்கூல்லயே ஒரு பிரின்சிபல் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த டீச்சர்ஸ், அந்த வைஸ் பிரின்சிபல், அந்த டீமுக்கு எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளவு சேஞ்ச் பண்ணிக்க வேண்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் எங்களோட சிச்சுவேஷன். when governments change, when people change, of course oppositionோட நீ இன்டராக்ட் பண்ணுவ, யாரையும் மூஞ்சி திருப்பின்னு போக மாட்டாங்க, அவ்வளவு குழந்தைகள் யாரும் கிடையாதுங்க. பட் லிமிட்டடா இருக்கும்ல. ஸோ அவங்க எப்படி நமக்கு தெரியாது, நம்ம எப்படி அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு கெட்டிங் டு நோ ஃபேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஒரு டீதிங் இருக்கும். தென் யூ ஹாவ் டு கெயின் த ட்ரஸ்ட் ஆஃப் த பர்சன், தட் பர்சன் ஹேஸ் டு கெயின் யுவர் ட்ரஸ்ட். இப்போ ஒரு காலகட்டத்துல உன்னோட வேலை செஞ்சவங்க உன்னை பூர்ணமா நம்புவாங்க. புதுசா போய் ஒரு இடத்துலனா அந்த நம்பிக்கை ஏற்படுறதுக்கு, அந்த ஒரு ட்ரஸ்ட், அந்த ஒரு ஃபெய்த் ஏற்படுறதுக்கு டைம் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஹியூஜ் ரிலேஷன்ஷிப் பில்டிங் பேஸ்ட், ட்ரஸ்ட் பேஸ்டு. ஒன் திங் ஐ வில் பி வெரி வெரி ப்ரவுட் அபவுட் இஸ், எனக்கு நிறைய வாட்டி நடந்திருக்கு கவர்மெண்ட்ஸ்ல மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் நான் எழுதி கொடுத்த பல டாக்குமெண்ட்ஸ் படிக்காம அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அது எனக்கே தெரியும். சுத்தமா படிக்க ஐ மீன் டைம் இருக்காது, சைன் பண்ணி கொடுத்துட்றேன் பின்னாடி படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம அவங்க சைன் பண்ணிருக்காங்கன்னா அது இரஸ்பான்சிபிள்னு கிடையாது. அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் இருந்ததுல, சரி அமைச்சிருக்கா அப்படின்னா கரெக்டா தான் இருக்கும், பார்த்துதான் அமைச்சிருப்பா. ஸோ தட் இஸ் அன் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி.
அது ஒரு கௌரவம், அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ எனக்கு இந்த புது கவர்மெண்ட்லயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. தட் வாஸ் ஒன் திங் ஐ வாஸ் வெரி டிலைட்டட் அபவுட். சரி, பழசுனா நம்ம வேலை பார்த்துருக்கோம், நம்மளுக்கு தெரியும், அதனால இருந்தது. இப்பவுமே எனக்கு அந்த இது இருந்தது. நான் அனுப்பிச்ச சில டாக்குமெண்ட்ஸை வந்து அடுத்தடுத்து வேலை இருக்கு, நான் அப்புறமா படிக்கிறேன், இப்போதைக்கு சைன் பண்ணிடுறேன், கோ ஆன் வித் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் இருந்தாதான் கவர்மெண்ட்ஸை ரன் பண்ண முடியும். Okay, it's all about people, relationship, how you groom, how you nurture, how you take people along. See, எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்குங்கிறது இல்ல. எனக்கு பிடிக்காதவங்க சில பேர் இருக்கலாம், என்ன பிடிக்காதவங்க சில பேர் இருக்கலாம். அது எல்லாத்துலயும் இருக்கும்ல. all of us are not enlightened beings. So அது இருக்கும் அந்த ஒரு டர்ஃப்ஸ். பட் அது எதுவுமே வேலைன்னு வரும்போது அஃபெக்ட் ஆகாம பார்த்துக்கணும். அது ரெண்டு பக்கமும் அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கும் பொழுதுதான். சரி, எனக்கு பேர் சொல்ல விரும்பல, உனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து அப்படி இருந்த போதும் கூட we work together, சக்சஸ் பண்ணிருக்கோம் நிறைய விஷயங்களை. ஸோ அதெல்லாம் these are huge learnings in life. கவர்மெண்ட்ல வந்து பார்த்தேன்னா, கவர்மெண்ட்ல வந்து வேலை செய்யறதுன்னா எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, டெஸ்க் தைக்கிறது அப்படிதான் சினிமால காட்டுவாங்க. டெஸ்க் தைக்கிறதுன்னா, அண்ட் நியூஸ் சேனல்ல பாக்குறது கூட எப்படி இருக்கும், ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒருத்தன் வந்து வேலை செஞ்சிருக்கான், ஒருத்தன் வந்து பண்ணிருக்கான் அப்படின்னா அவன் தப்பு பண்ணாதான் அவன் ஹைலைட் ஆகும், அவன் நல்லது பண்ணா அவன் ஹைலைட் ஆக மாட்டான். பெரும்பாலும் இப்பெல்லாம் மாறி இருக்குன்னு வச்சுக்கோ, தப்பு பண்ணா அவன் ஹைலைட் ஆகும். ஸோ கவர்மெண்ட்ல சீ டு ஆக்ட் அப்படிங்கிற நான் படிக்கும் போது நானும் அந்த ஃபீலிங்ல தான் இருந்தேன். Let me tell you, இங்கெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த காலகட்டத்துல பிரைவேட் கம்பெனிஸ் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் எங்க இருந்தாலும் வாங்குற காசுக்கு உழைக்கணுமா இல்லையா? வாங்குற காசுக்கு உழைக்கணுங்கிறது உனக்கு இருக்கா இல்லையா? நீ என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா பாக்குற அப்படின்னு திட்டுற அளவுக்கு எல்லாம் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் உத்தியோகங்கிறது இப்போ நிறைய லஞ்சம் கொடுத்து வேலை பார்க்காம பென்ஷன் மாதிரி சம்பளம் வாங்கிக்கிறது தான் கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு மைண்ட்ல இருக்கு. இப்போ நிறைய அனிக்ஷா ஜெனரேஷனே எடுத்துக்கோ, ஏன் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஏதாவது பாக்குறியா, நல்ல பொசிஷனா படிச்சு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் பாக்குறியான்னா நோ 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 நோ. அந்த நோமே எப்படி வரும் பாரு. அது ஏதோ தாழ்வு மாதிரி, அது ஏதோ ஒரு தப்பு மாதிரி. அனிக்ஷாட்ட நானே பேசியிருக்கேம்மா, லா படிக்கணும்னு சொன்னாலேன்ட்டு, கவர்மெண்ட் லீகல் டிபார்ட்மெண்ட்ல வரியாடா, கவர்மெண்ட் லா எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டா, I'm not going to do government, I will do corporate something அப்படிங்கிற மாதிரிதான். இன்ஃபேக்ட் இப்போ நான் இந்த கேள்வி ஒண்ணு நான் கேக்குறேன், என்ன நீ பாத்திருக்க, என்ன பத்தி என்னோட கலீக்ஸ பத்தி நான் சொல்லி எல்லாம் உனக்கு தெரியும். இப்போ நீ சொல்லு, கவர்மெண்ட் ஜாப்னா என்ன, உட்காந்து 9 to 5 பெல் அடிச்சு பெஞ்சு தேய்ச்சிட்டு போற உத்தியோகமா நாங்க பாக்குறோம்? இல்ல, நிச்சயமா இல்ல. பிகாஸ் அப்படி பார்த்தா அப்பா கவர்மெண்ட் ஜாப் தானே, ஒர்க்கஹாலிக். ஷாம் எப்பவுமே ஒர்க்கஹாலிக் இல்ல. 9 மணிக்கு ஆபீஸ் இருக்குன்னா 7:45 போய் உட்காந்துன்ற பர்சன் தான். ஸோ நான் பார்த்தது என்னோட லைஃப்ல, சரளா பாட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ், ராமன் தாத்தா பிடபிள்யூடி, அப்பா நேவி, நீ சிவில் சர்வன்ட். நம்ம ஃபேமிலியில கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருந்துமே எல்லாருமே ஒர்க்கஹாலிக்கா தான் இருந்திருக்காங்க. மேபி நம்ம எக்ஸப்ஷனா எனக்கு தெரியல. அதனால எனக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னா ஏதோ கம்மிங்கிற ஒரு எண்ணம் என்னைக்குமே வந்ததில்லை. என்னோட ஜெனரேஷன்ல நான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எடுத்துக்க முடியாததுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருந்தது. பிரைவேட் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால சரளா பாட்டி ஜெனரேஷன்ல சரளா பாட்டி ஆட்டம், ராமன் தாத்தா ஆட்டம், இட் வாஸ் நாட் ஈஸி. அவளுக்கு அவளுடைய கடமை என்னன்னு தெரியும், அது எப்படி அவ கரெக்டா அதை நிறைவேற்றணும்னு தெரியும். அதாவது வேலை பார்க்கறதுங்கிறது எப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஒரு சிவபூஜை பண்ற மாதிரி, அவ்வளோ டெடிகேஷனோட பண்றது. ஸோ
நான் அப்படி பார்த்ததுனால எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்னா மட்டம்னோ கம்மினோ இப்படி என்னைக்கும் இருந்தது இல்ல. அட் த சேம் டைம் எனக்கு இன்னொரு ஃபீலிங் என்ன இருக்கு அப்படின்னா, நீ வேலைக்கு டிம்கி கொடுத்துட்டு ஜாலியா இருக்கணும்னா இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்ல. நம்ம பாத்துல எல்லாருமே வர்க்கஹாலிக்கா இருந்துதான் நான் பார்த்திருக்கேன். ஆனா யாராவது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு வேலைக்கு டிம்கி கொடுத்துட்டு ஜாலியா 11 மணிக்கு டீ குடிக்க போயிட்டு மத்தியானம் 1 மணிக்கு வருது, 2 மணிக்கு லஞ்சுக்கு போயிட்டு 4 மணிக்கு வருது, 4:30 மணிக்கு பைய தூக்கி வீட்டுக்கு போறது, இப்படி இருக்கணும்னு யாராவது டிசைட் பண்ணி இருந்தா அதுக்கான ஸ்கோப்பும் செய்யலாம் இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். அதுதான் வந்து அது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற டிராபேக்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்கோப் பிரைவேட் ஆர்கனைசேஷன் எதுலயுமே கிடையாது. இன்ஃபேக்ட் I should appreciate Chandrababu Naidu, CM of Andhra Pradesh. எதுக்குனாக்கா, நான் ஹைதராபாத்ல இருந்திருக்கச்சே சந்திரபாபு நாயுடுக்கு பிஃபோர் ஹைதராபாத்தையும் பார்த்தேன். சந்திரபாபு நாயுடு டேக் ஓவர் பண்ணி டிராஸ்டிக்கலா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அவரால் நடந்த சேஞ்சஸையும் பார்த்தேன். சைபராபாத், one word is enough. சைபராபாத், ரெண்டையும் பார்த்திருக்கேன். Let me tell you, for the first time when we were in Hyderabad, ரேஷன் கார்டுல என் பேரை சேர்க்கணும். ஓகே, சந்திரபாபு நாயுடு பீரியட்க்கு முன்னாடி போனப்போ 2-3 தடவை போயிருக்கேன். எப்ப போனாலுமே அங்க ஆள் இருக்க மாட்டான். ரேஷன் கடையில எப்ப போனாலும் ஆள் இருக்க மாட்டான். சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு 1.5 years இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், இப்பதான் இவர் வந்து நிறைய மாத்திரைங்கிறாளே, நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்னு நினைச்சுட்டு போனாக்கா அது ரேஷன் கடைன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த அளவுக்கு பெயிண்ட் எல்லாம் பண்ணி நீட் ஃபர்னிச்சர் எல்லாம் வச்சு கஸ்டமர்ஸ் எல்லாம் ரேஷனுக்கு வந்து வாங்கிக்கிறதுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கவுண்டர் எல்லாம் வச்சு ரேஷன் கார்டுல இன்க்ளூட் பண்ணணும்னா, மேடம் நாங்க கையில வாங்க முடியாது. நான் சொல்றது எப்போ தெரியுமா, நீ பிறந்து ஒரு 1.5-2 வயசு இருக்கும். 97, 98ல நான் சொல்றேன். நான் ஓகே 1997, 98 சொல்றேன். மேடம் நீங்க வெப்சைட்னு ஒண்ணு இருக்கும் மேடம். வெப்சைட்னா என்னன்னா, கம்ப்யூட்டர்ல போய் தட்டணும். இதாங்க இதை எழுதிக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போய் தட்டினீங்கன்னா அதுல டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். அதை அப்படியே ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்றதுதான். இங்க வந்து ரேஷன் கடைக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஒன்றும் பேப்பரா ஒன்றும் கிடையாது மேடம், ஆன்லைன் சொல்லுவாங்க அதை அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது சந்திரபாபு நாயுடு. எப்போ உனக்கு 2 வயசு இருக்கணும்னா 97, 98 நான் சொல்றேன். சோ ஒரு லீடர் சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைச்சா கண்டிப்பா நடக்கும். அது எப்பேற்பட்ட பேக்வர்டு கம்யூனிட்டி இருக்கிற பிளேஸா இருந்தாலும் சரி, அதே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸே அவர் ஒர்க் பண்ண வச்சார். கண்டிப்பா அது நடக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொன்னு என்னன்னா, எனி டைம் ஒரு பொலிட்டிக்கல் வில் இருந்தா, பொலிட்டிக்கல் வில் இல்லாத காரியங்களை நிறைவேற்றுறதுக்கும் பொலிட்டிக்கல் வில் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுறதுக்கும் ஒரு ஸ்டார்க் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப பார்த்தனா, இப்ப கோவிட் நேரத்துல கோவிட வந்து we have to see that off. இது வந்து இதோட எண்ட நம்ம பார்க்கணுங்கிற முனைப்பு வந்து யூனிவர்சலி எல்லாருக்குமே இருக்கு. அப்போ அந்த நேரத்துல லாக்டவுன் இருந்தாலும், ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் எல்லாம் இருந்தாலும், வேலைகள் எவ்வளவு பாலிசி ஒர்க் ஆன் கோவிட், பப்ளிக் ஹெல்த் பாலிசிஸ் ஒர்க்ஸ் எல்லாம் எவ்வளவு ரேப்பிடா நடந்தது. எமர்ஜென்சி லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்தோம், மாத்தி கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 43 லெஜிஸ்லேஷன் 9 மாசம் ஸ்பேன்ல கொண்டு வந்தோம். ஒரு லெஜிஸ்லேஷன் பண்றதுக்கே 9 மாசம் ஆகும் ஜெனரலி. சோ அந்த மாதிரி அதான் சொல்றேன், யூ ஹேவ் டு ஒர்க் டுகெதர், officials and government and constructive criticism from the opposition. You all have to work together and make this work. அண்ட் அந்த பொலிட்டிக்கல் வில் நம்ம சம்பாதிச்சுக்கிறது எப்படின்னா, ஒண்ணு நான் என்னோட அனுபவத்துல பார்த்தது, எந்த ஒரு பொலிட்டிஷியனோ பொலிட்டிக்கல் லீடருமே ஹார்ட் அண்ட் பாஸ்டா நான் இது பண்ண மாட்டேன், நான் அது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற, இல்ல இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேங்கிற ரூல்ஸ் வச்சுன்னு வரமாட்டேன். பார்ட்டி லைன்னு ஒண்ணு இருக்கும், பார்ட்டியோட ஆம்பிஷன்ஸ் அதான் பேஸ் பண்ணி தான் வருவாங்க. பட் அல்டிமேட்லி அவங்களுக்கு என்ன, நான் வந்து ஒரு கான்ஸ்டிடுவன்சி எம்பி, என்னோட தொகுதியில நான் மறுபடியும் ஜெயிக்கணும். சோ என்னோட தொகுதியோடைய நெசசிட்டிஸ் என்ன, என்னோட தொகுதி மக்களுக்கு நான் என்ன நல்லது செய்ய முடியும், என்னோட தொகுதியில நான் நல்ல பேர் எடுக்கணும்,
மறுபடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும்னா அதுதான் அவங்க மனசுல இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்த லேயர்ல பார்ட்டி கோல்ஸ் இருக்கும். ஓகே, அது ரெண்டையும் சேர்த்து போட்டுதான் அவங்க மினிஸ்டீரியல் ஜாப்ல பண்ணுவாங்க. ஓகே, சோ இப்ப நம்ம ஒரு மினிஸ்டருக்கு ஒரு விஷயத்துல வந்து இது நடக்கும் நடக்காதுங்கிற டவுட்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோ. இட்ஸ் அபவுட் ஹவு வி டாக் டு தெம், ஹவு வி டாக் இன் டு தேர் லிஸ்னிங். என்னோட கம்யூனிகேஷனே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு பல விதங்கள்ல. பிகாஸ் எப்படி பேசினா யார் கேட்பாங்க, பிகாஸ் ஐ எம் ஒன் ஆஃப் த நெகோசியேட்டர்ஸ், கவர்மெண்ட் ஒயிட் ஹால் நெகோசியேட்டர்ஸ் நானு. ஸோ எப்படி பேசினா யார் கேட்பாங்க? ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட போனா அவங்ககிட்ட எப்படி பேசணும், ஒரு இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கவுண்டர் பார்ட் கிட்ட போனா அவங்ககிட்ட எப்படி பேசணும், ஏன் மினிஸ்டர் கிட்ட போனா நான் எப்படி பேசணும், அடுத்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் கிட்ட போனா நான் எப்படி பேசணும், பிரைம் மினிஸ்டர் கிட்ட போனா நான் எப்படி பேசணும். ஸோ அந்த ஸ்பீக்கிங் இன் டு பீப்புள்ஸ் லிசனிங் அப்படிங்கிறது இருக்கு பத்தியா, தட் இஸ் சம்திங். சி பேசிக்கலி யூ டெய்லர் யுவர் தாட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். இப்போ இந்த பிரைவேட் ஆஃபீஸுங்கிற டீம் இருக்கு பத்தியா, நிறைய விஷயங்கள் யூ ஹாவ் டு ஒர்க் வித் பீப்புள். இப்போ இந்த பிரைவேட் ஆஃபீஸ் டீம்ல என்ன ஆகும், பெரும்பாலும் ஒரு பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிகிரி படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு அப்ளை பண்றவங்க எல்லாம் தூக்கி கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஓகே, கம்மி சம்பளத்துக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுல. ஓகே, ஸோ அவங்களுக்கு என்னன்னா இப்போ பிரைவேட் இப்போ அட்மின் ஜாப் தானே அவங்க பாக்குறது, அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பெருசா தேவைப்பட போகுது, ஏதாவது ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே பார்த்துப்பாங்களே, அவங்க தானே கோர் ஜாப் அப்படின்ட்டு இவங்களை தூக்கி போட்டுருவாங்க. இப்போ உனக்கே தெரியும், நீ செக்ரட்டரி டு த ஆர்கனைசேஷனோட ஹெட்டெல்லாம் இருந்திருக்க உன்னோட கரியர்ல. உனக்கு நீ உன்னோட டீச்சிங் ரேஞ்ச்ல இருந்து வந்ததுனால உன்னோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வேற மாதிரி இருந்தது. நீ அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் ஆகி போனதுக்கு அப்புறம் இதே மாதிரிதான் கம்மி சம்பளத்துக்கு வர்றதுக்கு ஆளுங்க பிடித்து அங்க போட்டாங்க. அது ஒரு அதிருப்தியை கிரியேட் பண்ணிதுன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதே சிச்சுவேஷன் தான் இங்கேயும் நடக்குது. ஆபீசர்ஸுக்கும் இப்ப இந்த பிரைவேட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சின்ன பசங்கம்மா காலேஜ் முடிச்சிருப்பாங்க, தெரியாது அவங்களுக்கு. நான் கூட நினைச்சுப்பேன் 2-3 வருஷம் ஏதாவது நான் கத்தி விட்டுட்டு நான் கூட நினைச்சுப்பேன் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இப்படித்தானே இருந்தேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இப்படித்தானே இருந்தேன், எதுக்கு இவங்க மேல நான் ஆத்திரம் பண்ணணும், உங்களுக்கு தெரியல விடு. அப்ப என்ன பண்ணணும்னா, நான் ஐ ஃபவுண்ட் அ வே. இப்ப இவங்கள்ட்ட எப்படி காரியம் சாதிச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து ஒரு மினிஸ்ட்ரி கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பயம், எப்படி சொல்றது, என்ன சொல்றது, இவங்கள்ட்ட நம்ம எப்படி இவ்வளவு ஒரு ஹை லெவலான ஒரு பாலிசி மேட்டரை கம்யூனிகேட் பண்ணணும். எனக்கு பாலிசியும் தெரியாது, எனக்கு மினிஸ்டர் பார்த்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு இது, இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்து பேசுறேன்னாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஃபிக்ஷன் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் இப்ப நான் ஒரு பிஏ டக்குன்னு பிடிக்கலன்னா என்ன பண்றது, என்ன ஆகுறது. இப்ப நான் ஒரு ஆபீசர், யாருக்கு என்ன பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் ஆபீசரா தான் இருப்பேன். ஏன் ஆக முடியுது, அப்படி கிடையாதுல்ல. டக்குன்னு பிடிக்கலன்னா நான் வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, மாத்திடுவாங்களா. அந்த சோ என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஒரு விஷயத்த வந்து ஒரு மினிஸ்டருக்கு ஒரு விஷயத்துல நோ சொல்லணும் அப்படின்னா, நான் என்ன ரீசனுக்காக நோ சொல்றேன் அப்படிங்கறத சொல்லி இமெயில் அனுப்புறதோட மட்டும் இல்லாம அந்த நோவை கம்யூனிகேட் பண்றதுதான் நீ பயப்படுற. எப்படி அந்த மினிஸ்டருக்கு சொல்லணும்னு அந்த பிஏக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன். வாட் இஸ் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் யூ ஹேவ் டு டெல் தி மினிஸ்டர், இந்த வேர்ட்ஸை ரிஹர்சல் பண்ணிட்டு போ, இந்த வேர்ட்ஸை நீ சொல்லு, அவங்க கேட்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ உன்னோட டென்ஷன் என்ன, நீ என் வேலை ஏன் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு அது எப்படி சொல்றது தெரியல, எப்படி சொல்றது, நானே ஸ்பூன் ஃபீட் பண்றேன், போய் வேலையை பண்ணு அப்படின்னு அப்படின்னு ஆரம்பிச்சோம். வேலை தடப்படாம போக ஆரம்பிச்சது. எக்ஸாக்ட்லி எந்த மினிஸ்டர் கிட்ட எப்படி பேசணும், அவங்க என்ன சொன்னா கேட்பாங்க, அவங்களுக்கு எப்படி எந்த டோன்ல அவங்கள்ட்ட பேசணும், என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எது அவங்க கவனத்தை ஈர்க்குங்கிறது நமக்கு தானே தெரியும். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி போட்டுட்டு சொன்னா அவங்க அப்படியே அதை அங்க போய் படிப்பாங்க. படிச்சு ஓகே இது இந்த ஆபீசர் தானே சொன்னாங்க தெரியும், ஓகே கோ அப்படின்ற மாதிரி ஆச்சு. சோ அவங்களுக்கும் என்னாச்சு, காலப்போக்குல ஹெல்ப் ஆச்சு. நிறைய பேர் பிஎஸ்ஆ இருந்தவங்க, அவங்களுக்கு அவங்க என்ன மென்டரா எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் என்ன பிஏவா இருந்தவங்க எனக்கு மென்டரா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டு இன்னைக்கும் நாங்க டச்ல இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. நிறைய விஷயங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அவங்க அப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட் இல்லைன்னா அவங்க ஏதாவது வேலைக்கு ப்ரமோஷனுக்கு பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஹெல்ப் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்றது. ஸோ இது இந்த மாதிரி நிறைய
சர்வைவல் ஸ்கில்ஸ். அதாவது உன் வேலையை நீ நடத்திக்கிறதுக்காக நீ என்ன கூட்டி கோசம் கோட்டி வித்தியலும்னு சொல்லுவாங்க தெலுங்குல. அதாவது உன் வேலையை நீ நடத்திக்கிறதுக்காக அடுத்தவனுக்கு என்னென்னலாமோ நான் வந்து ஸ்பூன் ஃபீடிங் டெட் அகேன்ஸ்ட். பட்டி ஸ்பூன் ஃபீடிங் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் பண்றது வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது பண்றது வந்து ஒரு தப்புனே சொல்லுவேன் நான். ஆனா இதே ஸ்பூன் ஃபீடிங்க நான் என் அவசியத்துக்காக பண்றேன் இன்னைக்கு. பட் இது சேம் திங், கூட்டி கோசம் கோட்டி வித்தியலும். அந்த மாதிரி நல்ல, அதாவது வெளியில எங்கேயுமே இந்த மாதிரியான அனுபவங்கள் உனக்கு கிடைக்காது. நான் என்னென்ன விஷயங்கள்ல வேலை செஞ்சிருக்கேங்கிறது எனக்கு தெரியும். பட் ஒரு சின்ன ரீகலெக்ஷனா சொல்றேன். 3 வருஷம் இருக்குமா நான் சிவில் சர்வெண்டா ஜாயின் பண்ணி. 3 வருஷம் தான் என் கரியர். இன்னும் டச் வுட் லாங் கரியர் இருக்கு. அப்போ இந்த 3 வருஷத்துல கோவிட்ல லெஜிஸ்லேஷன் பண்ணோம், பப்ளிக் ஹெல்த் பண்ணோம், பாலிசிஸ் பண்ணோம், எபிடெமாலஜிஸ்ட் கண்ட்ரிஸை தூக்கி ரெட் எல்லோ கிரீன் லிஸ்ட்ல போடுறது என்ன, அப்புறம் ஹெல்த் செக்யூரிட்டி நேஷனல் செக்யூரிட்டியில வேலை செய்யறது என்ன, ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சின்னு நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியில இந்த பயோ வார்ஸ் எல்லாம் அகேன்ஸ்டா ஹெல்த் செக்யூரிட்டி யூனிட் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். யூகே ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண டீம்ல நானும் இருந்தேன். ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் த டீம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து அங்கேருந்து யுக்ரைனுக்கு வந்தோம். யுக்ரைன் ரஷ்யா இஷ்யூ அஃபேர்ஸை டீல் பண்ணோம். ஹோம்ஸ் ஃபார் யுக்ரைன் மூலமா பல பேருக்கு கூட்டின்னு வந்து வீடு கொடுத்தோம். அன்அக்கம்பனிடு மைனர் சில்ட்ரன் எல்லாம் கொண்டு வருது, அந்த பாலிசிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஆப்கான் இந்த தாலிபான்ல மாட்டின்னு இருக்கிற பல பேருக்கு ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் பண்ணோம். சூடான்ல மாட்டின்னு இருக்கிற யூகே நேஷனல்ஸை ரெஸ்கியூ பண்ணோம். அதான் சொன்னால எஃப்சிடிஓ பங்கர் அண்டர் கிரவுண்ட். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்கானிஸ்தான் ஆபரேஷன் பீத்திங்லையும் சூடான் வேலையிலையும் வந்து ஃபர்ஸ்ட் டைம், ஆல்தோ ஐ வாஸ் ஃப்ரம் சிவில் சப் கண்டின்ஜென்சி சைட், மிலிட்ரியோட வேலை செஞ்சேன். பிளேன்ல எவாக்குவேட் பண்றது, ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்க வந்து இறங்கினா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்க அவங்கள பிளேஸ் பண்றது, எங்க அவங்களுக்கு பேசிக் ரொட்டி கப்படா மக்கான் மேப்பிங் பண்றது, அப்புறம் செகோஷியன்ஸ்னு ஒரு ப்ரீவியஸ் காலனி அவங்களோட ஸ்டேட்டஸை ரிட்டர்ன் பண்றதுக்கான அந்த ஒர்க்கெல்லாம். அந்த செகோஷியன்ங்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டி. பாஸ்ட்ல ஒரு ஐலண்டா இருந்தாங்க, செகோஸ் ஐலண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு காலனியா இருந்தது. இப்போ அது யுஎஸும் யூகேவும் சேர்ந்து ஒரு கம்பைன்ட் நேவல் பேஸ் கட்டுறதுக்காக போய் அந்த ஐலாண்ட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்க்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. அங்க வந்த மக்களுக்கெல்லாம் ஒரு ரிப்பாட்ரியேஷன் கொடுத்தோம் இங்க. அப்ப அந்த மக்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்கறது, திருப்பி அவங்க போகணும்னு நினைச்சாங்கன்னா என்ன மாதிரி அவங்களோட, இப்போ மொரிஷியஸோட எங்களுக்கு அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதுல எல்லாம் டீல் பண்ணி அந்த மக்களை கரெக்டா கம்யூனிட்டியை செட் பண்ணி அந்த சிவில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்றது. அப்புறம் இதுக்கிடையில வந்து குயின் இறந்து போனாங்க, அவங்களோட ஃபியூனரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் என் லைஃப்ல நான் மறக்க மாட்டேமா. குயின் எலிசபெத்தோட ஃபியூனரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அண்ட் கிங்கோட சார்ல்ஸோட கொரோனேஷன், இதுக்கெல்லாம் நாங்க வேலை செஞ்சோம் ஸ்டேட் சைட்ல இருந்து. 3 வருஷத்துல இவ்வளவு பண்ணிருக்கேம்மா. வேற எந்த துறையில எங்க போய் நீ இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் நீ அடைய முடியும்? இதுல நான் செக்ரட்டேரியல் ஜாப் பண்ணிருக்கேன், பாலிசி ஜாப் பண்ணிருக்கேன், ப்ராஜெக்ட் டெலிவரி, ஆபரேஷன்ஸ், லொசுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், இந்த மினிஸ்டர் அந்த மினிஸ்டர், பார்லிமெண்ட்ல A to Z எல்லா வேலையும் எடுத்து பண்ணிருக்கேன் 3 வருஷம் ஸ்பேன்ல. அப்போ ட்ரெடிஷனலி என்னன்னா எக்ஸ்போஷர் இஸ் வாஸ்ட். ட்ரெடிஷனலி இதெல்லாம் நீ 20-25 வருஷம் 30 வருஷம் பெஞ்சு தேய்ச்சா கூட உன்னால அந்த வேலையை பண்ண முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் சிவில் சர்வீஸ் ஃபாஸ்ட் ஸ்ட்ரீம் எழுதினேம்மா. உனக்கே தெரியும் யூபிஎஸ்சி மாதிரி இங்க ஃபாஸ்ட் ஸ்ட்ரீம்னு ஒரு கிராஜுவேட் ஸ்கீம் எக்ஸாம் இருக்கு. ஃபாஸ்ட் ஸ்ட்ரீம் எழுதினேன். அது ஃபாஸ்ட் ஸ்ட்ரீம் எழுதின கதையும் ஒரு விசித்திரமான கதை. என்ன அப்படின்னா, நான் வந்து படிக்கும் பொழுது டிஸ்ல எல்லாம் படிக்கும் பொழுது நான் சொல்லுவேன், நான் கவர்மெண்ட் ஜாப் போக மாட்டேன், நான் வேற ஏதாவது யூஎன்ஓ அதுவோ இதுவோ தான் பண்ணுவேன் அப்படின்னு. பட் நான் ஆக்சுவலா நான் ஏன் இந்த ஃபாஸ்ட் ஸ்ட்ரீம் எழுதினேன் அப்படின்னா, ஐ வாஸ் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ் வித் விசா ஸ்பான்சர்ஷிப் அண்ட் ஆல்வேஸ் கெட்டிங் ரிஜெக்டட் ஃபார் விசா ஸ்பான்சர்ஷிப். ஐ வாஸ் லைக், யூஆர் an extraordinary candidate பட் விசா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க முடியாது, வேறு சாரி. எனக்கு வெறுத்து போச்சு. சரி ஓகே, ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். அப்போ உனக்கு அப்பாவுக்கு நான் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தேன்னு எனக்கு தெரியும். ஐம் சாரி ஃபார் தட், தேங்க்யூ ஃபார் பீங் தேர். பட் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவ்ளோ பண்ணிட்டு ஐம் சாரி ஃபார் தட், தேங்க்யூ ஃபார் பீங் தேர்னு நீ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? சரி, ஐ ஆம் சாரி ஃபார் தட், தேங்க்யூ ஃபார் ஸ்லோ மோஷன்ல சொன்னாலும் ஒத்துக்க முடியாது. அதான் மேட்டர். கல்யாணி ராகமா இழுக்க முடியும்.
அது முடியாதுன்னு வச்சுக்கோ. பட் என்ன சொல்றேன்னா, இது மாதிரி நடந்தது. அப்போ சிவில் சர்வீஸ் ஃபாஸ்ட் ஸ்ட்ரீம் எழுதுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ காமன்வெல்த் கண்ட்ரீஸோட நேஷனல் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எழுதலாம் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, எழுதிதான் பார்ப்போமே. நம்ம ஊர்லயே நம்ம சிவில் சர்வீஸ் எழுத வேண்டாம்னு நினைச்சோம். இந்த ஊர்ல வந்து நமக்கு சிவில் சர்வீஸ் எழுதுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. இப்ப காசா பணமா எழுதிதான் பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளிக் ஆயிடுச்சு. கிளிக் ஆகுது. நான் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல. The beauty of this exam is நீ ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை, ப்ரிப்பேர் பண்ண முடியாது. Because this exam is about your personality. It is not about உன்னோட சப்ஜெக்ட் நாலேஜ். It is about உனக்கு அந்த ஸ்கில் செட் இருக்கா, அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்தோட அவங்க ஒண்ணுதான் சொல்லுவாங்க எங்களோட இந்த ஒரிஜினல் ஓப்பனிங் இண்டக்ஷன்ல. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா கூட நாங்க உங்களை ட்ரெயின் பண்ணிப்போம். ஸ்கில்ஸ் ஏதாவது கம்மியான கூட ட்ரெயின் பண்ணிப்போம். அந்த ஆப்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட் கரெக்டா இருக்கணும். அது மட்டும் இருந்துட்டாலே அதுதான் வந்து கீ சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் அப்படின்னு அப்படி சொன்னதுக்கா. அப்படிங்கிறதுனால என்னாச்சு, ஜல்சாவா எழுதுனேன். நான் ஒரு செக்ஷனுக்கும் ப்ரிப்பேர் ஆகல, ஆட்டோமேட்டிக்கா எழுதுனேன், வந்துடுது. அப்போ நான் எழுதி வந்து எனக்கு கமிஷனிங் வரதுக்கு முன்னாடியே என்னாச்சு, 3 years ப்ரொபேஷனரி பீரியட் இருக்கும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா க்ரோ ஆகுற மாதிரி இருக்கும், கிளர்க்ல இருந்து ஆரம்பிச்சு. பட் என்னாச்சு, கோவிட் வந்ததுனால உங்களுக்கு வந்து they needed ad hoc officers தேவைப்பட்டாங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, பெர்சன்டேஜ் நல்லா இருக்கு, நீங்க 3 years வெயிட் பண்ணி ஸ்கீம் மூலமா வரீங்களா, இல்ல கோவிட்ல வந்துட்டு ஆப்ட் அவுட் ஆஃப் தி 3 years ப்ரொபேஷன், கோவிட்ல வந்துட்டு நீங்க டைரக்டா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கேருந்து நம்ம பாத்துக்கலாம், யூ சார்ட் யுவர் ஓன் ப்ரோக்ரஸ் அப்படின்னாங்க. அப்படிதான் நான் வந்து கிளர்க்கு எந்த எதுவும் பண்ணாம, டெஸ்க் ஆஃபீஸர் எதுவும் பண்ணாம டைரக்டா ஒரு ஹையர் லெவல்ல வந்தேன். பிகாஸ் அந்த நீடு இருந்தது எனக்கு. எனக்கு வந்து டிப்ளமேட்டிக் சர்வீஸ்க்கு உண்டான கட் ஆஃப் இருந்தது, ஃபாரின் சர்வீஸ்க்கு உண்டான கட் ஆஃப் இருந்தது. பட் நான் சிட்டிசன் இல்லைங்கிறதுனால எனக்கு ஃபாரின் சர்வீஸ் ஆஃபர் பண்ண முடியாது அந்த காலகட்டத்தில். ஸோ தேவர் லைக், கட் ஆஃப் இருக்கு, உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, பண்றீங்களா, பண்றேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்ததுதான் இது. ஸோ அந்த மாதிரி வந்து யுக்ரைன் கோவிட் முடிஞ்சு அடுத்த கிரைசிஸ் யுக்ரைன் வந்து இந்த மாதிரி கிரைசிஸ்ல ஒர்க் பண்ணியே கிரைசிஸ் நடக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அது ஆஸ் ஃபார் வாலண்டியர்ஸ், யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த வாலண்டியர் பண்ணியே கிரைசிஸ்ல வேலை பார்த்தே சேலஞ்சஸ்னால மேல வந்த ஆள் நான். ஓகே, ட்ரெடிஷனலா பண்ணியிருந்தா பல வருஷம் ஆயிருக்கும். ஸோ இந்த சேலஞ்சிங்கான ரோல்ஸ் எடுத்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம கரியர்ல பிளாக் மார்க் ஆயிடுமாங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே வரும். எண்ட் ஆஃப் த டே நீ ஒரு ஆஃபீஸர், நீ 30 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சர்வீஸ் போடுற, நீ பென்ஷனுக்கு போடுற, கரியர்ல பிளாக் மார்க் வராம பாக்குற, என்ன பண்ணாலும் நீ நேஷனுக்கு தான் கான்ட்ரிபியூட் பண்ற. அப்ப இதெல்லாம் பண்ணி ரிஸ்க் எடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்ரோச் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த இல்லாம நான் சொன்னேன், ஐ எம் ரெடி டு டேக் எனி ரிஸ்க், கோ ஃபார் இட். அப்ப அந்த பார்ட்லி அதுக்கான ரீசன் இன்னொன்னு என்னன்னா, டு பி ஆனஸ்ட், எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு லேட் ஆகி எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஏதோ ஒரு வேலைன்னு கிடைச்சா போதும், நம்மளும் ஏதோ யூஸ்லெஸ் இல்ல, நம்மளுக்கும் ஒரு யூஸ் இருக்கு அப்படின்னு இருந்தா போதுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துன்னு வச்சுக்கோ, எல்லாம் கலந்து கட்டி இப்படி ஆச்சு, மேனிஃபெஸ்ட் ஆச்சு. ஸோ இதை நான் ஏன் சொல்றேன், டிஸ்ல இருக்கும் போதோ இல்ல இந்தியாவில இருக்கும் போதோ நான் ஏன் யூபிஎஸ்சி எழுதக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன், என்னோட ஃபெயிலியர்ஸ் பத்தி பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. ஏன்னா நான் கூட பேசலைன்னா இன்னைக்கு ஃபெயிலியர் கோ த்ரூ பண்ற யாரு இன்னொருத்தருக்கு இது சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டேன். அதனால நான் ஓப்பனா சில விஷயங்கள் சொல்ல போறேன். நான் யூபிஎஸ்சி எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயந்தேன். ஏன்னா எனக்கு மேத்ஸ் வராது, என்னோட மென்டல் அபிலிட்டி எனக்கு கிளியர் ஆகுமா ஆகாதாங்கிற பயம் எனக்கு இருந்தது. மென்டல் அபிலிட்டி கிளியர் ஆகலைன்னா ப்ரிலிம்ஸே தேராது. ப்ரிலிம்ஸே தேராம போயிட்டா நான் வந்து நான் என்ன பண்ணுவேன், அப்போ எனக்கு பயங்கர ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருந்தது. ஒரு ஃபியரையோ ஒரு ஃபெயிலியரையோ ஒரு ரிஜெக்ஷனையோ எடுத்துக்கிற மனப்பக்குவம் எனக்கு இருந்தது இல்லை. அதனால என்னையே நான் பயந்தேன். பிளஸ் ஊர் வாயு உலக வாயெல்லாம் உனக்கு தெரியும்ல, மீனா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து ஆளாக்கினா, அதுக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா, அவளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் நீ இப்படிதான் மண்ணோட மண்ணாக்கு, நீ அப்பாவும் சொல்ல மாட்டீங்க, சொல்ற மத்த எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த 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 சொற்களுக்கு நான் பயந்த காலகட்டங்களும் உண்டு. சோ அதனால ரிஸ்கே எடுக்க வேணாம், எப்படியும் தேர போறது இல்லைன்னு தெரியும், எதுக்கு நம்ம இதுல வந்து. இன்னொன்னு நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்து மேத்ஸ் அண்ட் சயின்சஸ்க்கு நான் எப்பவுமே கஷ்டப்பட்டிருக்கேன்.
படிக்கிற காலகட்டங்கள்ல. அஃப்கோர்ஸ் எனக்கு லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருந்திருக்கு. பட் அது லேர்னிங் டிஃபிகல்டிஸ் டிசபிலிட்டிஸ் அது என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு அன்னைக்கு தேதிக்கு 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இன்னைக்கு வந்திருக்கலாம், இன்னைக்கு விஷயங்கள் நிறைய மாறி டெவலப் ஆயிருக்கலாம். பட் அன்னைக்கு நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அன்னைக்கு நீயும் என் டீச்சர்ஸும் எனக்காக என்ன பண்ணியிருந்தாலும் ஒரு அன்புல பண்ணீங்க, ரசிக்காங்கிறதுக்காக பண்ணீங்களே ஒழிஞ்சு சிஸ்டம் உங்களையோ என்னையோ எந்த விதமாவும் எம்பவர் பண்ணல. ஓகே, ஆமா ஆமா ஆமா. சோ அது அந்த அந்த ஒரு இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே இருந்தது. சோ அந்த சிஸ்டம்ல எந்த விதமான எம்பவர்மெண்ட் இல்லைங்கிற அந்த இன்செக்யூரிட்டி. இப்போ ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேம்மா. இப்போ நான் மிடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல மெயின் கேம்பஸ்ல இடம் பார்த்தலன்னு சொல்லி ஒரு புது கேம்பஸ் பார்த்தாங்க மிடில் ஸ்கூலுக்கு மட்டும். அப்போ அந்த மிடில் ஸ்கூலுக்கு பார்த்த கேம்பஸ் ஏதோ சரிசா கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாத ஒரு இந்தியன் டாய்லெட் கேம்பஸை பார்த்துட்டாங்க. ஏன்னா எந்த காலத்துலயுமே வெஸ்டர்ன் டாய்லெட்ல சப்பலாம் கொட்ட இந்தியன் டாய்லெட்ல சப்பலாம் கொட்ட முடியாது. நான் அந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட், எனக்காக ஒரு சலுகை பண்ணணும்னு அந்த ஸ்கூல் என்னைக்குமே அந்த ஸ்கூல் அவங்களுக்கு தோணல. நீ காசு போட்டு நீ வெஸ்டர்ன் டாய்லெட் சீட் அங்க வாங்கி அமர்த்தின, நீ அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயிஸ் பசங்களை ஃபேவரபிளா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்து யாருக்கும் மண்டையில உரைக்க கூட இல்லை. இப்படி ஒரு நீட்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆஸ் அ ஸ்கூல் நம்ம சலுகை செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு சலுகை கூட கிடையாது, அவங்களோட ரைட் இது. என்ன பாத்ரூம் யூஸ் பண்ணாம ஒரு ஸ்கூல்ல 8 மணி நேரம் உட்காந்துருப்பாங்களா டெய்லி? ஹியூமன் ரைட்ஸ் இல்ல அது. அந்த சொசைட்டி நம்ம அந்த அளவுல ப்ரோக்ரஸ் ஆகல. இன்னைக்கு சொசைட்டி வேற மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு நம்ம ப்ரோக்ரஸ் ஆயிருக்கலாம். நாங்க இருந்த காலகட்டங்கள நம்ம அவ்வளவு ப்ரோக்ரஸ் ஆகல. ஓகே, அப்போ அந்த மாதிரி ஒரு சொசைட்டில எனக்கு பயம் இருந்தது. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் பீங் பிராண்டட். அல்டிமேட்லி யாராவது உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், இல்ல உனக்கு நான் லெட் டவுன் பண்ணிட்டேன்னு யாராவது என்ன ஏதாவது சொல்லிட்டா என்னால அதை எடுத்துக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் எனக்கு இருந்தது. அது நீ சொல்ல மாட்டேன், மிச்ச பேர் தான் சொல்லுவாங்க, ஆனா அதை எடுத்துக்க முடியாத ப்ராப்ளம் எனக்கு இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் கலந்து கட்டி நான் என்ன சொன்னேன், ஐ எம் நாட் டூயிங் யூபிஎஸ்சி, ஐ எம் நாட் டேக்கிங் த பிகெஸ்ட் ரிஸ்க் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ராட் போலான்னு டிசைட் பண்ணேன். அப்ராட் போய் அங்க போய் பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு. ஏதாவது வந்தா வந்து அங்கே போய் லைஃப் புதுசா ஸ்டார்ட் பண்ணி அப்போ நமக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த எக்ஸாம் பிடிச்சு ஜாலிக்காக அட்டெம்ட் பண்ணி போக பிடிச்சுடுது. ஐ டிஸ்கவர்ட் a new ரசிகா இந்த ப்ராசஸ். எனக்கு இவ்வளவு திறமை இருக்கு, எனக்கு இவ்வளவு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கு, சத்தியமா எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்குமே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிது. பிளஸ் நான் டிஸ்ல படிச்சது, இட்ஸ் ஏஷியாஸ் பெஸ்ட், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் மை டீச்சர்ஸ். எனக்கு நல்ல கல்வி, அதாவது நான் டிஸ்ல படிச்சதோட கம்பேர் பண்ணா இங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எசெக்ஸ்ல படிச்சதோட குவாலிட்டி கூட சோசோ தான். அதை நான் ஆன் ரெக்கார்டு சொல்றேன். டிஸ்ஸோட கம்பேர் பண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப் எசெக்ஸ் ரொம்ப சோசோ. பட் அதே நேரம் நான் என்ன சொல்றேன், அங்க படிக்கும் சோசியல் சயின்சஸ் இந்தியாவில காலேஜ்ல படிக்கும்போது என்ன ஆகுது, கவர்மெண்டோட போராடுறது, கவர்மெண்ட்டை வந்து கேள்வி கேட்கறது எப்படிங்கிறது தான் சொல்லிக் கொடுக்கப்படுது ஒழிஞ்சு கவர்மெண்டோடைய ஒர்க்கிங்ஸ் என்ன, கவர்மெண்டோடைய உண்மையான நிலை என்ன, கவர்மெண்ட் ஒரு வேலையை செய்யாதுன்னா ஏன் செய்யாது, ஒரு வேலையை செய்யும்னா ஏன் செய்யும் அப்படிங்கிற அந்தரங்கமான விஷயங்கள் இல்ல. அது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஸ்டடி, அந்த அவேர்னஸ் உனக்கு கிடைக்கிறது இல்ல. ஒரு ஆள் இங்க இருந்து போய் யூபிஎஸ்சி எழுதணும்னா, ஒரு யூபிஎஸ்சி எழுத வேண்டிய ஒரு கேண்டிடேட்டுக்கு தேவையானதே இந்த அவேர்னஸ் தான். சோசியல் சயின்சஸ் படிச்சா நீ காட்டி கொடுக்குற ஒரே கரியரே யூபிஎஸ்சி தான். ஆனா இந்த அவேர்னஸ் எந்த காலேஜுமே கொடுக்கறது இல்ல. நான் இங்க வந்து வேலை பார்த்து எனக்கு வந்த அவேர்னஸ் இது. அப்போ நான் கவர்மெண்ட் செய்யறதெல்லாம் தவறு, கவர்மெண்ட் செய்யறதெல்லாம் ஒரு அதிகார மதம்ங்கிற ஒரு பிரிசம்ல பார்த்து அவங்க செய்யறதுல குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுல நான் தேர்ச்சியா இருந்தேன். பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு விஷயத்த செய்யணும்னா நம்ம என்ன பாடுபடணும். ஒரு ட்ரெஷரியில ₹1 காசு வாங்கணும்னா, இல்ல ட்ரெஷரியில ₹1 காசு ரொப்பணும்னா எவ்வளவு பாடுபடணும். பப்ளிக் மணிக்கு நம்ம எவ்வளவு அக்கௌண்டபிளா இருக்கும். அந்த பப்ளிக் மணி எங்க இருந்து வருது? இப்போ கவர்மெண்ட் ஒரு இடத்துல கடன் வாங்குது பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் வச்சேன்னா அதை எப்படி ரிகவர் பண்ண போறோங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்குண்டான பல விஷயங்கள், இது எல்லாமே ஒரு விஷயம் நான் எல்லாருக்குமே சொல்வேன். ஐ டெல் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க என்ன ஃபீல்டுக்கு வேணா போங்க, அவங்க இஷ்டத்துக்கு. நம்ம ஃபேமிலில இருந்து யாராவது கேட்டுட்டு இருந்தா ஐ பி ஈவன் மோர் ஹாப்பி இஃப் தே டூ திஸ். என்ன ஃபீல்டுக்கு வேணா போட்டோம், எப்போ வேணா எப்படி வேணா லைஃப்ல இருக்கு, அவங்க கரியர் அவங்க டிசைன் பண்ணிக்கிட்டோம். பட் ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் ஆகுது, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல பண்ணுங்க. டு அண்டர்ஸ்டாண்ட், இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க வந்து எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் ஆகணும்,
இல்ல எல்லாருமே கவர்மெண்ட் தான் வரணும்னு சொல்ல வரல. பட் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் ஆகுது, ஏதாவது ஒரு பிளேஸ்மெண்ட் யாராவது கவர்மெண்ட்ல பண்ணீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த சேலஞ்சஸ். ஏன்னா எந்த ஃபீல்டுக்கு போனாலும் யூ ஹேவ் டு டீல் வித் த கவர்மெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே. அண்ட் இது உள்ளே இருந்து பாக்குறத விட ஒரு என்ரிச்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எக்ஸ்போஷர் இன்னொன்னு கிடையாது. இப்போ ஆனஸ்டா பேச போனா பிரைவேட் கம்பெனிஸ்ல வேலை பார்க்கறவங்க என்னோட அதிகமாவே சம்பாதிக்கிறாங்க. டேக் ஹோம், பே செக், அதெல்லாம் நான் சொல்லவே வரல. பட் ஆஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட் எனக்கு கிடைக்கிற அந்த ஆனர், ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரைடு இருக்கு பத்தியா, ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. உன்னோட ஒரு கையெழுத்து பல லட்சம் பேரோட தலையெழுத்தை மாத்தும். இந்த வார்த்தையை நீ அரசாங்க உத்தியோகியா தவிர வேற எந்த வேலையிலையும் சொல்ல முடியாது. நீ கார்பரேட் கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கலாம், உன்னோட thousands ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு நீ சம்பளத்தை கூட்டி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது மறுமலர்ச்சி கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். பட் ஒரு நாட்டுடைய தலையெழுத்தை மாத்தக்கூடிய கையெழுத்து அரசாங்க உத்தியோகியோட கையெழுத்து. ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு நான் கொடுக்குறேன். போன வருஷம் இது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் மை கேரர்ஸ் சாப்பாட்டுக்கு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா அப்படின்னு. ஜெனரலி சாப்பாட்டுக்கு யாருக்காவது தொந்தரவுனா நான் வாங்கி கொடுத்துடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்ஸ் கிரேஸ், நம்ம பெரியவா ஆசீர்வாதத்துல எனக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி எப்பவுமே இருந்திருக்கு. பட் அதுக்கு அது சொல்யூஷன் கிடையாது. நான் டெய்லி வாரம் டெய்லி வேணும்னாக்க எங்க போவா? அப்ப இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியா இருந்தது, ஃபுட் பிரைசஸ், 2 குழந்தைகள், ஹஸ்பண்டு, அவ 4 பேர் கொண்ட ஃபேமிலியே போஷணை பண்ண முடியல. அப்போ அதுக்கு ஒரு வழி இருந்தது. என்னன்னா, ஸ்கூல்ல நாங்க சத்துணவு, மதிய உணவு கொடுப்போம். ஒரு ஆனுவல் இன்கம் இதை விட கம்மியா, ஒரு லெவலை விட கம்மியா இருக்கிற பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். இப்போ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாக்க அந்த மதிய உணவு சத்துணவுல பிரிட்டிஷ் சில்ட்ரனுக்கு தான் இருந்தது. ஸோ ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணேன், இது லீகலி இந்த கண்ட்ரில இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே கொடுக்கப்படணும். பிகாஸ் ஃபுட் இன்செக்யூரிட்டிங்கிறது 2030க்குள்ள வேர்ல்டு ஃபுட் இன்செக்யூரிட்டி 48% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, வேர்ல்டு வைடு. அப்படி இருக்கும்பொழுது இது எல்லாருக்கும் இது டிஸ்கிரிஷன் இருக்கு. கவுன்சிலுக்கு, லோக்கல் அத்தாரிட்டிக்கு டிஸ்கிரிஷன் இருக்கு ஆரம்பத்துல இருந்தே. தட் உங்களுக்கு தேவைப்பட்டு யாராவது ஜெனியூன்னு தோணிச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. பட் அவங்க ப்ராப்ளம்ஸ் வரும், ஆடிட்டிங்ல நம்ம என்ன காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தயங்கி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஐ ஸ்போக் டு த கவுன்சில். அவங்க சொன்னாங்க, உங்களுக்கே தெரியும், உனக்கே தெரியும், ஆடிட்டிங் ப்ராப்ளம் பண்ண முடியாது. ப்ரூஃப் ஆஃப் இன்கம்லாம் என்னென்ன கொடுக்கணும், பெனிஃபிட் ஸ்டேட்மெண்ட், அது இது லோஸ்கெல்லாம் இருந்து. பெனிஃபிட் ஸ்டேட்மெண்ட் ஏன் இருந்தது அப்படின்னா, நீ சிட்டிசனா இருந்தா தானே நீ பெனிஃபிட் வாங்க முடியும். லோ இன்கம் பெனிஃபிட் நீ வாங்குற அப்படின்னா, சிட்டிசன் இல்லைன்னா நீ எந்த பெனிஃபிட் கிடையாதுல்ல. அப்போ உனக்கு லோ இன்கம் கிடையாது, உனக்கு லோ இன்கம் இருக்குங்கிறதுக்கு அவன் அதோட டைப் பண்ணுவான்ல. அப்படி இப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன சேஞ்ச் அதுல கொண்டு வந்தேன். P45 அண்ட் P16 இருக்கும். P45 என்ன, ஒரு ஆர்கனைசேஷனை நீ விட்டு போகும்போது உன்னோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், பிஎஃப் ஸ்டேட்மெண்ட். P60ங்கிறது எவ்ரி இயர் உன்னோட ஆர்கனைசேஷன் சம்பளம், ஐடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ P45ஓ P60ஓ கொடுத்தா கூட நீங்க அதை அக்செப்ட் பண்ணலாம். எப்படியும் உன்னோட ஐடி ரிட்டர்ன்ஸ் தானே அது. ஸோ அதுக்கான லீகல் சேஞ்ச் கொண்டு வந்தோம். ஸோ லீகலி இந்த நாட்டில் யாரெல்லாம் லீகல் ரிகோர்ஸோட, லீகல் பர்பஸஸ்க்காக ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்காங்களோ, சும்மா இருக்கிற பேரண்ட்ஸோட குழந்தைங்கலாம் கிடையாது, ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் லீகல். இப்போ P45 வச்சிருக்காங்கன்னா நீ ஒர்க்கிங், P45 P60 வச்சிருக்காங்க, நீ ஒர்க்கிங்காக தான் இருக்க முடியும். இல்லைன்னா உனக்கு எங்கேருந்து P60 வரும்? ஸோ அதனால என்ன சொன்னா, they are contributing to the economy and the economy is giving back to them, which means that நம்ம P45 P60 இதில் இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூல் கொண்டு வந்து, லண்டனுக்கு ஒரு லிமிட்டு, அவுட் சைட் லண்டனுக்கு ஒரு லிமிட்டு, இதுக்கு கீழே சம்பாதிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ மீல்ஸ் கொடுக்கப்படும். அந்த ஃப்ரீ மீல்ஸோடைய சிறப்பு என்னன்னா, பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச், மெயின்லி லஞ்ச், பிரேக்ஃபாஸ்டும் சமயத்துல கொடுப்போம். அண்ட் லீவ் நாள்ல கூட ரேஷன் கொடுப்போம் ஃபேமிலிஸ்க்கு, அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு. டேர்ம் லீவ்ல எல்லாம் கூட யூ கேன் கம் அண்ட் கலெக்ட் ரேஷன் ஃப்ரம் த ஸ்கூல். ஸோ ஃபேமிலிஸ் ஆர் ஹெல்ப்டுங்கிற மாதிரி.
அப்போ அந்த ஒரு பாலிசி பண்றதுக்கு இந்த பேக் அண்ட் ஃபோர்த் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு 4 மணி நேரத்துல பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு ஆர்டர் எடுத்து 4 மணி நேரத்துல பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த பாலிசினால கிட்டத்தட்ட 1.25 லட்சம் குழந்தைங்க போன வருஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ராவா 1.25 அடிஷனல் எக்ஸ்ட்ராவா 1.25 லட்சம் அடிஷனல் குழந்தைங்க. அதை தாண்டி எஜுகேஷன் செக்ரட்டரி, இப்ப இருக்கிற எஜுகேஷன் செக்ரட்டரி பிரிஜெட் பிலிப்சன் என்ன பண்ணான்னா, அந்த ஸ்கீமுடைய ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நியூட்ரிஷன்லயும் நமக்கு நல்லா இருக்கு, குழந்தைகளும் நிறைய ஸ்கூலுக்கு ரெகுலரா வராங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட பார்த்துட்டு பிரைமரி ஸ்கூல்ல பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்பல்சரி. இப்போ வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாய்ஸா இருந்ததுல, அப்படி கொடுப்போம். பிரைமரி ஸ்கூல்ல நாடு முழுக்க பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரி ஆக்குவோம். ஸோ அட்லீஸ்ட் பிரைமரி ஸ்கூலுக்கு குழந்தைங்க நேரத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிருக்குது. ஸோ ஆனா அதுக்கு வித்து போடுறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. எதுக்கு சொல்றேன்னா, இது எல்லாமே வந்து பேப்பர்ல வந்து டிவில வந்து பெரிய போஸ்ட் அடிச்சு ஒட்டி இதனாலதான் நமக்கு பேர் வருங்கிறது இல்ல. ஆத்ம திருப்தி. சலீசா 4 மணி நேரத்துல எந்த பிரைவேட் சிஇஓவால இந்த வேலையை பண்ண முடியும்? இல்ல ஒரு எந்த ஆர்கனைசேஷன்ல யாரால, எத்தனை ஸ்கூல் பிரின்சிபல் முன் வந்தா இந்த வேலையை பண்ண முடியும்? 4 மணி நேரம். யூனிட் பவர். அதுதான் ஒரு ஆர்டர், ஒரு சிக்னேச்சர். 1.5 லட்சம் குழந்தைங்க, 1.5 லட்சம் 1.25 லட்சம் குழந்தைங்க வந்து இன்னைக்கு சாப்பிடுறாங்க ஒரு கையெழுத்துனால. அது என் கையெழுத்தா இருக்கிறது என் புண்ணியம். ஆனா யார் கையெழுத்தா இருந்தாலும் அது நடக்கும். இதுதான் அரசாங்கம்ங்கிறது. This is what government gives you. It gives you honor, pride and respect. பிரைவேட்ல சம்பாதிக்கிற அளவுக்கு சம்பாதிக்க முடியாம போலாம். அட் தி எண்ட் ஆஃப் மை கரியர் நான் கோடீஸ்வரியா இருப்பேனா எனக்கு தெரியாது. ஆனா அட் தி எண்ட் ஆஃப் மை கரியர் இந்த ஊர் உலகம் எல்லாம் என்ன நினைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சர்வீஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் இப்ப இத்தனை லெஜிஸ்லேஷன், இத்தனை லாஸ் பத்தி பேசியிருக்கோம்ல, அதெல்லாம் எழுதும் போது டிராஃப்டட் பை, ரிட்டன் பை, பார்லிமெண்டரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுப்போம்ல, பார்லிமெண்ட்ல மினிஸ்டர்ஸ் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் எழுதி கொடுக்கறதும் நான் தான் பிக்யூ லீட் மோஸ்ட்லி. ஸோ ஆன்சர்ஸ் என் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், என்னோட கீ ஏரியாஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ பிக்யூ லீடுங்கிற முறையில பார்லிமெண்டரி கொஸ்டின் ஆன்சர் எழுதிட்டு ஆன்சர் டிராஃப்டட் பை என் பேர் இருக்கும். இல்ல பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல எத்தனை லெஜிஸ்லேஷன் டாக்குமெண்ட்ஸ்ல, எத்தனை பார்லிமெண்டரி கொஸ்டின் டாக்குமெண்ட்ஸ்ல, எத்தனை பாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ்ல என் பேர் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்னோட கணக்கு விட்டாச்சு. பட் வாட் ஐ எம் சேயிங் இஸ், அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் நான் இத்தனை வருஷத்துல 3 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 800க்கு மேல பிக்யூஸ் ஆன்சர் பண்ணியிருப்பேன். 550க்கு மேல பிரீஃபிங்ஸ் பண்ணியிருப்பேன். 78 லெஜிஸ்லேஷன்ஸ் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் நாளைக்கு இந்த உடம்பு எக்ஸ்பயர் ஆயிட்டாலும் அந்த பேர் நிற்கும். பார்லிமெண்ட்ங்கிறது அழியுமா? நாளைக்கு நீ டாக்குமெண்ட்டை டிஜிட்டைஸ் பண்ணலாம், ஆனா என் பேர் அதுல இருந்து எரேஸ் பண்ண முடியாது. நான் பிறந்து இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கு எனக்கு ஒரு சான்று இருக்கு. இந்த வார்த்தை எத்தனை பேரால சொல்ல முடியும்? இப்ப இந்த யங்கர் ஜெனரேஷன் குழந்தைங்க எல்லாம் கேட்கலாம், நான் பிறந்த வளர்ந்ததுக்கு சான்று இருக்குன்னா என்னது அது சான்று, எதுக்காக அந்த சான்று அப்படின்னு அன்ஷாவே கேட்டா கூட கேட்கும், சான்றை வச்சுட்டு என்ன பண்றது? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இது உங்களுக்கு இப்ப புரியாது, இதோடைய டேஸ்ட் தெரிஞ்சாதான் புரியும். உலகத்துல கோடிக்கணக்கான பேர் வாழ்றாங்க போறாங்க. கலியுகங்கிறது எத்தனை 4 லட்சம் வருஷம் இருக்கும், நமக்கு அப்புறம் வருவாங்க போவாங்க, கல்கி வர வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம வாழ்ந்ததுக்கு, இந்த உடல் இந்த பூமியில விழுந்ததுக்கு ஒரு அடையாளம் அப்பவும் இருக்கு அப்படின்னா that is the moment you live for. That is what you get in government service with integrity. கைய நினைக்கிற கவர்மெண்ட் சர்வீஸ் கிடையாது, அதையும் சொல்லிக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். உனக்கே தெரியும், எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கும் வந்திருக்கு, என் கலீக்ஸுக்கும் வந்திருக்கு, எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பர்சனல் கெயினையும் நேஷனல் கெயினையும் பிரிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நேஷனல் கெயினுக்காக நான் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா போவேன், பட் பர்சனல் கெயின் நான் தொட மாட்டேன். ஏன்னா அந்த பர்சனல் கெயினை நான் எதிர்பார்த்தேன்னா என்னோட அந்த இம்மார்டாலிட்டி அழிஞ்சு போயிடும். டுடே மை நேம் இஸ் இம்மார்டல். இது நான் சொல்றது அகம்பாவமா பல பேருக்கு தோணலாம், பட் நான் அமிர்தம் குடிச்ச மாதிரியான ஒரு நிலையில தான் இருக்கேன்.
ஏன்னா இந்த உடம்பு போனாலும் என் பேர் நிற்கும். அந்த 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 இம்மார்டாலிட்டி, அந்த அமிர்தத்துவாக்கு முன்னாடி அது வேற எந்த மெட்டீரியல் கெயின்ஸுக்கு என்ன பலன் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். And that அமிர்தத்துவா comes from தியாகா. அதாவது உபனிஷத்துல ஒரு லைன் இருக்குல்ல, தியாகானைக்கு அமிர்தம் குணம். தியாகம்னு ஒண்ணு பண்ணாதான் அந்த அந்த இம்மார்டாலிட்டிங்கிறது கிடைக்கும். சும்மா கிடைக்காதுல்ல யாரா இருந்தாலும். சோ அந்த தியாகம்ங்கிறது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் மாறுபடும். இப்ப கவர்மெண்ட் சர்வீஸ்ல நீ பண்ற தியாகம்ங்கிறது என்னன்னா எனார்மஸ் பர்சனல் சேலஞ்சஸ் வரும். உனக்கு தெரியும், இதெல்லாம் பொது வெளியில நான் சொல்ல விரும்பல. உனக்கு தெரியும் எனக்கு என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் விட்டு கொடுக்க வேண்டியது. நான் விட்டு கொடுத்தது இருக்கட்டும், மாமா ராமு மாமா பரத்தாத்தா இவங்கெல்லாம் என்னென்னலாம் விட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க விட்டு கொடுத்ததுக்கு முன்னாடி நான் விட்டு கொடுத்ததெல்லாம் கால் பூச்சி கூட கிடையாது. இப்போ அந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனாலதான் இந்த பேருக்கு ஒரு இம்மார்டாலிட்டி இருக்கு, இதுக்கு ஒரு சான்று இருக்கு. உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம் அப்படின்னு. தட் இஸ் இன் ஷார்ட் த கிக் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீஸ். அபார்ட் ஃப்ரம் நான் நினைச்சா எந்த சிஇஓக்கு வேணாலும், எந்த மினிஸ்டருக்கு வேணாலும், எந்த யூகேல எந்த மினிஸ்டருக்கு வேணாலும், யூகே பிரைம் மினிஸ்டருக்கு வேணாலும் எப்ப வேணா ஹாட்லைன் எடுக்கலாம். இதை நான் வேண்டைக்கு சொல்லல, சொல்றேன். நான் அப்பாயின்மெண்ட் எடுத்து முறையா தான் போவோம். பட் நம்பர் இருக்கு, தேவைன்னா போன் பண்ணலாம், தேவைன்னா ஒரு மெசேஜ். நான் என்ன அவங்களோட நெட்வொர்க்கு முன்னாடி என்னோட என்ன நெட்வொர்க் பிஸ்கோத்து கூட கிடையாது. பட் ரேங்க் அந்த அந்த ஒரு சோசியல் அதாவது பவர்னு கூட சொல்ல மாட்டேன், இது ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கையெழுத்தோட சம்பந்தப்பட்ட தலையெழுத்துக்கள் அதுதான். தட் இஸ் த லைன். நல்லா இருக்குல்ல, கையெழுத்தோட சம்பந்தப்பட்ட தலையெழுத்துக்கள் அதுதான் கரெக்ட். To me, Rasika, what I mean power is responsibility. உனக்கு ஒரு விஷயத்துல நீ ஒரு காரியம் பண்ற, அந்த காரியத்துல உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னாலே உனக்கு பவர் இருக்குன்னா. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல ஆனாலும் நீ அந்த காரியத்தை பண்ற அப்படின்னா you are doing under somebody. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு காரியம் பண்ணறோம் அப்படின்னா அங்க அவளுக்கு பவர் இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டியோட சினோனிம் தான் பவர்னு நான் ஃபீல் பண்றேன். யூசுவலா சொல்லுவாள்ல, the other side of the coin, one side responsibility, other side is power. So அதுதான். So that is what is government service. அதனாலதான் எல்லாரும் ஏதாவது ஒரு ஸ்டிங்டாவது கவர்மெண்ட்ல பண்ணணும், ஒரு ஸ்டிங்டாவது. என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் சொல்லணும்னா ஒரு பாட்காஸ்ட்ல முடியாது. இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜனங்க கேட்கடா, சின்ன சின்ன ஸ்டோரிஸ், சின்ன சின்ன டிட்பிட்ஸ், இந்த மினிஸ்டரோட ஆன அனுபவம், அந்த பிரைம் மினிஸ்டரோட ஆன அனுபவம், அந்த பார்ட்டிக்கு போனப்ப நடந்த ஜோக்கு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன 15-20 மினிட்ஸ் இதுவா கொண்டு வரலாம். அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மக்களுக்கு அப்பிடேட் இருந்து இந்த கமிங் வீக்கெண்ட்ல பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பெரும்பான்மையா இருந்தா பாக்கலாம். ஏன்னா உனக்கு நான் எப்பவுமே எப்படியுமே சொல்லுவேன், உனக்கு ஒரு அம்மா மாமாவுக்கு நான் எப்பவுமே எப்படியுமே சொல்லுவேன். சோ அதனால பாக்கலாம். மேபி உங்களுக்கு சொன்னது விட்டு போனது கூட சில இப்ப இந்த மினிஸ்டர் ஸ்டோரி எல்லாம் உனக்கு நான் மென்ஷன் பண்ண பாரு, அந்த மாதிரி விட்டு போனது கூட சிலது வரலாம். So that is why I wanted to say and criticize பண்ணுங்க கவர்மெண்ட், தப்பு இல்ல. கவர்மெண்ட்ல தவறு நடக்கிறதுனா சுட்டி காட்ட எல்லா சிட்டிசனுடைய உரிமை கடமை எல்லாமே உண்டு. பட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஒர்க். கவர்மெண்ட் ரொம்ப ஸ்லோ, திராவ, ஒண்ணுமே வேலையே நேரத்துக்கு நடக்காது இப்பெல்லாம் சொல்றீங்களே, ஏன் திராவையா இருக்கு? ஏன் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு? வெறும் அரசியல்வாதிகளால மட்டும் இவ்வளவு ஸ்லோவா இருக்கா? என்ன ப்ரொசீஜர், என்ன காரணம்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? இல்ல அப்படி யோசிக்கணுங்கிற எண்ணமாவது பாமர மக்கள் வரைக்கும் வந்திருக்குமா? நம்ம பிளேம் ரெஸ்பான்சிபிலிட்டியை மத்தவங்கள்ட்ட ஷிஃப்ட், நான் உட்பட கவர்மெண்ட் சர்வீஸ்ல வரதுக்கு முன்னாடி மத்தவங்கள்ட்ட ஷிஃப்ட் பண்றதுல இருந்தேனே ஒழிஞ்சு, நம்ம உள்ள வந்தாதான். அண்ட் ஒன் ஸ்டிங்க்ட் இஃப் யூ டூ இன் கவர்மெண்ட் யூ வில் பி ஹம்பிள்ட். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நித்தியடியா புரிய வரும். வாழ்க்கையில வாட் இஸ் ரியலிஸ்டிக்கலி பாசிபிள், வாட் இஸ் நாட், வாட் இஸ் காம்ப்ரமைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் ப்ரையாரிட்டைசேஷன் ஆஃப் ஒர்க்னா என்ன, கம்யூனிகேஷன் என்ன, நெகோசியேஷன் என்ன. சில சமயம் ரூத்லெஸ்ஸா இருக்கணும். என்னோட சில நெகோசியேஷன்ஸ்ல
சில முக்கியமான விஷயங்களை, சில லைஃப்ஸ கூட சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சு. உனக்கு தெரியும், சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கு. சில வாழ்க்கைகளை கூட போகட்டும்னு விட, மனிதனா இருந்து நீ சிலரை சாகட்டும்னு விடுறதெல்லாம் வந்து ரொம்ப குரூரமான விஷயம். பட் அந்த சந்தர்ப்பத்துல, அந்த சூழ்நிலையில நாடா தனி ஒரு மனிதனா அப்படிங்கிற, தனி ஒரு சில மனிதர்களாங்கிற கேள்வி வரும்போது, அந்த மாதிரி டயலமாஸ் எல்லாம் லைஃப்ல வரும்பொழுது இட் மேக்ஸ் யூ it gives you a whole new experience. நீ இவ்வளவு வருஷமா டீச் பண்ற, இவ்வளவு குழந்தைகளை உருவாக்கி இருக்கேன், you did great community service. பட் இந்த மாதிரி டயலமாஸ் எல்லாம் உனக்கு எப்பவுமே இருந்தது இல்ல? கரெக்ட். இந்த மாதிரி இன்னல்கள், இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ்ல இருந்தெல்லாம் வெளியில வந்து when you become, இப்போ நான் ரசிகாவா நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப நான் இருக்கிற ரசிகாவுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் நீ பாக்குற? as a mother நீ சொல்லு. நீ நீ நினைச்சு பார்த்திருப்பியா நான் இந்த மாதிரி வருவேன்னு, இப்படி ஒரு மனுஷியா வருவேன்னு? அதுதான். ஏன்னா இன்னைக்கு நான் எவ்வளவு ராஷனலா, பிராக்டிக்கலா, இன்னைக்கும் நான் ஒரு எமோஷனல் பீயிங் தான் பர்சனல் லைஃப்ல. ஆனா அது எவ்வளவு கம்மியா இருக்கு. அண்ட் இன்னைக்கு நான் அத மட்டும் நான் சொல்லணும், நீ சொல்லின்றாத. சரி சொல்லு. அது மட்டும் நான் சொல்லணும், அது நான் பாட்காஸ்ட்ல எல்லாம் தனியா சொல்றேன். பர்சனல் எமோஷனலா இருக்கிறது கம்மியா இருக்குனியே, அது நான் சொல்லணும், நான் சொல்றேன். சோ பர்சனல் லைஃப்ல see personal lifeல அப்படினு no listen, jokes apart, definitely இன்னொரு பாட்காஸ்ட் போடலாம். எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுல உன்னோட மேஜிஸ்ட்ரேட் டெசிக்னேஷன் பத்தியும், உன்னோட அதர் சர்வீசஸ், நீ வேற வேற சர்வீசஸ் பண்ற இல்லையா, அப்பார்ட் ஃப்ரம் சிவில் சர்வீஸ் தவிர உன்னுடைய அதர் ஏரியாஸ்ல நீ என்னென்ன பண்ற, உன்னோட கிரிக்கெட் ஃபேன் லைஃப் எப்படி இருக்கு, இதெல்லாம் ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, பண்ணலாம். how frequently you are visiting lords எல்லாமே நம்ம பேசலாம். சரி, ஒரு ஷார்ட் ரன் த்ரூ ஒன்று கொடுத்துறேன். ஏன்னா இது அதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா இது ஒரு சன்மான சபை மாதிரி ஆயிடுமோன்னு எனக்கு பயமாயிடுது. பிகாஸ் my ambition is I want more people to I want to demystify government for more people, and I want more young people from our family to say yes. நான் ட்ரை பண்றேன். ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் என்னுடைய ஃபியூச்சரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் ஒரு இன்டர்ன்ஷிப் நான் பண்ணி பாக்குறேன். என்ன இருக்கோ அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட இப்போ பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கூட, இப்ப நிறைய பேர் நம்ம ஃபேமிலியில குழந்தை எல்லாம் பிரைமரியில இருக்காங்க, மிடில் ஸ்கூல்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் இதுல என்ன யூஸ்? ஹை ஸ்கூல்ல இருக்கிறவங்கன்னா இல்ல காலேஜ்ல இருக்கிறவங்கன்னா இன்டர்ன்ஷிப் பார்க்கலாம். அவங்களாம் என்ன யூஸ்னா MUN போகலாம். அதுக்கப்புறம் மத்த அந்த மாதிரி பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட நிறைய ஆக்டிவிட்டிஸ், பார்லிமெண்ட் வீக்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் வந்து அவுட்ரீச். இப்போ கவர்மெண்ட்ல, இந்தியன் கவர்மெண்ட்லயே மத்த சவுதி கவர்மெண்ட்ல, மத்த கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இருக்கும். கவர்மெண்ட் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் அண்ட் அவுட்ரீச் விங் வச்சிருப்பாங்க. அந்த அவுட்ரீச் விங்கோட வேலையே என்னன்னா, ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல போயிட்டு கவர்மெண்ட் பிரைமரியில இருந்து ஆரம்பிச்சு பசங்களுக்கு கவர்மெண்ட் மேல கியூரியாசிட்டி கிரியேட் பண்றது. சோ தட் பெரியவங்களாகி அவங்க வந்து அப்ளை, அத கிரீம் இத்தனை வருஷமா நீ ஒரு இதுல வர அப்படின்னா கிரீமா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல. அதுல பெஸ்ட் என்ன லேயர் இருக்கோ அது வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வர்றதுக்கு ஒரு லுக்ரேட்டிவா இருக்கட்டும். அப்கோர்ஸ் சேலரி விஷயத்துல கம்பீட் பண்ண முடியாது, பட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆகுது அவங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிற பிரைமரி சில்ட்ரனுக்கு கூட I want them to go to MUNs, I want them to go to debate competitions, experience what this is. That is the intention. Okay, I just wanted to make it clear. ஏன்னா நிறைய பேர் பேரண்ட்ஸ் நினைப்பாங்க, குழந்தை பிரைமரியில தானே இருக்கு, அதுக்கு என்ன அவசரம், அது ஏன் இது கேட்கணும். ஸோ அப்பலேருந்து நீ அதுல ஒரு இன்க்ளூசிட்டிவ்னஸ் கொண்டு வந்தாதான் இது பண்ண முடியும். அப்போ இன்னொன்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நியூஸ் பாக்குறத குறைச்சிட்டு நியூஸ் படிக்கிறத ஜாஸ்தி பண்ணும். ஏன்னா நானும் கண்ணுல எண்ணெயை விட்டுட்டு நியூஸ் சேனல் பார்த்தால்தான். ஓகே, பார்த்து கவர்மெண்ட் மேல வெறுப்பு, சலிப்பு, கோவம் இதெல்லாம் தான் வந்தது, வேற எதுவும் வரல.
இல்ல இல்ல சில சேனல் போட்டா ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ ஜிஞ்சா அடிப்பான். அது மட்டும்தான் பண்ணும். எல்லாம் உலகளாவிய எல்லாம் அப்படிதான். பட் நீங்க பேப்பர்னு ஒண்ணு படிக்கும் பொழுது அது அதுல பாரம்பரியமா பல வருஷமா எழுதுற எழுத்தாளர்கள் இருப்பாங்க. என்னதான் இடதுசாரி வலதுசாரி பேப்பர்னு இருந்தாலும் பேப்பர்ல எழுதுற இந்த எழுத்தாளர்களுடைய சில கருத்துக்கள் வந்து உங்களை பல விதமா திங்க் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணும். ஸோ ரீட் த நியூஸ் பேப்பர். இப்பெல்லாம் நியூஸ் பேப்பர் வந்து பேப்பர் வாங்கறதே நான் பல பேர் வீட்டுல விட்டுருப்பாங்க. பட் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இஸ் பாலிடிக்ஸ புரிஞ்சுக்கணும், பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இன்ஃபுளுயன்ஸ் ஆகாம ஒரு பாலிசிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நியூஸ் பேப்பர் பிரைமரில இருந்தே நீங்க 3rd 4th இருந்தே உங்க பசங்க ப்ளீஸ் பேப்பர் படிக்க வைங்க. வாங்கி என்ன ஒரு 200 ரூபாய் ஆகுமா மாசம் பேப்பர் வாங்குறதுக்கு? 200 ரூபாய் 300 ரூபாய் வாங்குங்க, ஒண்ணு இல்ல. ஸோ அண்ட் பிசிக்கல் பேப்பர் வாங்க, இ பேப்பர் கிடையாது. ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இ பேப்பர்னா அது அது பிசிக்கல் பேப்பரை முன்னாடி வச்சு பிரிச்சு போட்டு கையில காஃபி கப் வச்சுட்டு படிக்கிறதுல இருக்கிற சுகம் வேற எதுலயுமே கிடையாது. சண்டே பேப்பர்ல கிராஸ்வேர்டு வரும். என்னடா அது ஒரு பாட்காஸ்ட்ல ஒரு தடவைக்கு 2 தடவையாவது காஃபியா இழுக்கலன்னா உனக்கு எப்படி பரமக்குடி ஜீன்ஸ் எங்கடா போச்சுன்னு பார்த்தேன். பரமக்குடின்னு சொல்ல முடியாது, இது ராமன் தாத்தாவோட ஜீன்ஸ் நினைக்கிறேன் நானு. ராமன் தாத்தா என்ன ஆகாஷ்ல இருந்தா குதிச்சா? இது ராஜம்மா ஜீன்ஸ், இது ராஜம்மா பாட்டியோட ஜீன்ஸ். அப்கோர்ஸ் எனக்கு ராமன் தாத்தாவை தவிர பரமக்குடியில யாரையும் பெருசா தெரியுமான்னு தெரியல எனக்கு, என்ன பொறுத்த வரைக்கும். எந்த பேச்சுக்குமே தான் தாத்தாவை தாண்டி யாரையும் தெரியாது. ஆனா அதுதான் ஜீன்ஸ். சரி விடு, அந்த அந்த இதுக்கு வரல விடு. இப்ப என்ன அப்படின்னா that is what I wanted to say. நியூஸ் பேப்பர் படிக்கணும், சண்டே கிராஸ்வேர்ட் போடும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கல்டிவேட் பண்ணலாம் to understand what it really entails. But coming to wrap up பண்றதுக்கு, coming to my other ways of adding value to the society, ஏஜ் யூகே வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஏஜ் யூகேங்கிறது வந்து 55+ இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனா ஏற்படுத்தப்பட்டு யூகே வைடு அது இப்போ ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் வாரியமாவே ஆயிடுது. முதியோர் நலன் வாரியம் அப்படின்னு சொல்லலாம், அதை ரஃப்லி டிரான்ஸ்லேட் பண்ண. அந்த ஏஜ் யூகேவோட வெஸ்ட்மினிஸ்டர் சாப்டருக்கு நான் வந்து ஐ எம் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ் அண்ட் கம்பெனி டைரக்டர்ஸ். இட்ஸ் ஆல்சோ அ கம்பெனி, வி ரன் பிசினஸஸ் as part of எங்களுக்கு வந்து 450 மில்லியனுக்கு அசெட் வேல்யூ இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ வி ரன் ஷாப்ஸ் அண்ட் கம்பெனிஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அதுல வந்து ஐ எம் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ் அண்ட் கம்பெனி டைரக்டர்ஸ். அது அந்த மாதிரி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஆல்சோ வாலண்டியர். ஸோ பேசிக்கலி நான் ஐ லைக் டு கால் மை செல்ஃப் அ வாலண்டியர் மோர் தென் அ ட்ரஸ்டி. ஸோ அது ட்ரஸ்டி நீ என்ன பண்ணுவேன், ஒரு டைரக்ஷன் கொடுப்பேன், ஒரு 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 அவங்களோட நெட்வொர்க். இப்போ கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு ஏதாவது லியேசன் வேணும். இப்போ நான் ஒரு NHSல அவங்க போஸ்ட் டிஸ்சார்ஜ் சர்வீஸ், இப்போ இந்த NHS ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து எல்டர்லி பீப்புள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கேர் அரேஞ்ச் பண்றதுக்குலாம் ஒரு 10-15 days ஆகுது இல்லையா? ஸோ அந்த கேப் பிரிட்ஜ் பண்றதுக்கு ஒரு போஸ்ட் டிஸ்சார்ஜ் சர்வீஸ், டிமென்ஷியா ஹெல்த் கேர் சர்வீஸ் எல்லாம் நாங்க ஏஜ் யூகே மூலமா ரன் பண்றோம். ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைடு சப்போர்ட்டு, நெகோசியேஷன், பார்லிமெண்ட்ல இப்போ ஓல்ட் ஏஜ் பீப்புள் சம்மந்தப்பட்ட ஏதாவது லெஜிஸ்லேஷன், ஏதாவது அதுக்கான ஃபீட்பேக்ஸ், எம்பிஸை வந்து எம்பிஸ் மினிஸ்டர்ஸோட நெகோசியேட் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அஸ் அ ட்ரஸ்டி நம்ம பண்ணுவோம். அதே சமயம் அஸ் அ வாலண்டியர் கிரவுண்ட்ல போய் ஆன் கிரவுண்ட் நம்மளோட சர்வீசஸ் எப்படி ரிசீவ் ஆகுது. நான் ஐம் டெலிஃபோன் ஃப்ரெண்ட் டு ஃபியூ எல்டர்லி பீப்புள். அவங்களுக்கு வாரம் நான் பண்றதுதான் போனு. அதுக்கப்புறம் அவங்கள யாருன்னு கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என் போன் எப்போ வரும் அப்படி. ஸோ இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் சரியா பேச முடியல. அதுக்கப்புறம் வந்து நான் கேப்க்கு அப்புறம் ஃபோன் பண்ணா அழுதுட்டாரு என் ஃப்ரெண்டு ஒரு ஆள், அவருக்கு 80 வயசு என்னமோ ஆறுது. எங்கமா போயிட்டேன், எனக்கு ஒரே ஆர்ஃபனா ஃபீல் ஆயிடுச்சு. இல்லைங்க சாரி, இந்த மாதிரி ஊரூரா சுத்தின்றேன் சொல்ல முடியல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது இந்த சிவில் சர்வெண்டா இருந்து கவர்மெண்ட்ல வேலை செய்யறது மட்டும் இல்லாம இந்த சேரிட்டியோட ட்ரஸ்டியா இருக்கிறது அல்லது கம்பெனி டைரக்டரா இருக்கிறதுனால என்னன்னா 10 பைசா லாபம் கிடையாது. இட்ஸ் வாலண்டரி ஜாப் பிகாஸ் இட் இஸ் சோஷியல் காஸ்க்காக பண்றதுங்கிறதுனால. அண்ட் வாலண்டரிங்கிறதுனால தான் எங்களால் எடுத்துக்க முடியும், ஏன்னா 2ஆம் சம்பளம் நாங்க வாங்க கூடாதுல்ல. ஸோ அதே நேரத்துல வாலண்டரிங்கிற முறையில எடுத்துட்டு
ஸோ இப்போ நான் அந்த போர்ட் ரூம்ல இருந்ததுனால now I have a boardroom experience. ஒரு கம்பெனி எப்படி ரன் பண்ணுவாங்க, ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவோம், ஒரு ஃபண்ட் இருக்குன்னா அதை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் எப்படி பண்ணுவோம், அதை எப்படி பெருக்குவாங்க ஒரு 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 சேரிட்டி செக்டர்ல, கீப்பிங் தி சோஷியல் கன்சர்ன் இன் பிளேஸ், அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணும். ஸோ அது அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் மாதிரி இல்லாம சேரிட்டி ஒரு சோஷியல் காஸ் பேஸ் பண்ணி இருந்ததுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஹெல்ப் ஆச்சுன்னு நான் சொல்றேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் இப்ப புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நேஷனல் வெல்த் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணும். இப்ப கூட ஒரு மணி நேரம் முன்னாடி கூட நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அதை பத்தி. இந்த நேஷனல் வெல்த் ஃபண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, we created a fund by the UK government where initially corporates and conglomerates can put money into the fund. ஒரு 2 years 3 years down the lane அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஹவுசிங் செக்டார்ல பல செக்டார்ஸ்ல எங்களுக்கு எந்தெந்த செக்டார்ஸ்ல எல்லாம் சேலஞ்ச் இருக்கோ இந்த கண்ட்ரியில, அந்தந்த செக்டார்ல இருக்கிற ஜாயின்ட்ஸ் கிட்ட எல்லாம் நாங்க அப்ரோச் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். டு புட் சம் இன்வெஸ்ட் மணி ஸோ தட் 1-2 years டவுன் த லைன் ரிட்டர்ன்ஸ் வரும். அதுல ஒரு சோஷியல் பெனிஃபிட் மாதிரியான ஒரு காசும் இருக்கும், ரிட்டர்ன்ஸும் வரும். ஸோ டாக்ஸ்ல அதுக்கேற்ற சில கிரெடிட்ஸ் எல்லாம் உண்டு. அது எப்பவுமே இருக்கிறது தானே, தட் கோஸ் வித் தட் இல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபண்டை எப்படி டிசைன் பண்றது, அதை எப்படி ஃபார்முலேட் பண்றது அப்படிங்கறத சான்சலரோட உட்காந்து பிளான் பண்ணும்பொழுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கை கொடுத்தது. ஏன்னா ஒரு சோஷியல் கன்சர்னோட ஒரு பிசினஸ் ரன் பண்றது, ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்றது, ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்றது அப்படின்னா அது எப்படி பண்ணணுங்கிறது நான் இங்கதான் கத்துனேன். லாபம்ங்கிறது உன்னோட ஓவர் ரைடிங் மோட்டிவ் கிடையாது, ஆனா லாபங்கிறது இருக்கணும்ல. இன்வெஸ்ட் பண்றவனுக்கு நம்ம ஏதாவது ரிட்டர்ன் கொடுக்கலன்னா அவன் ஏன் திருப்பி இன்வெஸ்ட் பண்ண போறான்? அவன் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணாதானே அது ஃபண்டு. ஸோ அந்த லாபத்தை எப்படி உருவாக்குறது, ஒரு ரீசனபிள் லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டை கவர்மெண்ட் ஆசெட்ல எப்படி உருவாக்குறதுங்கிற சயின்ஸை நான் இந்த சேரிட்டி மூலமா, இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் மூலமா கத்துண்டதை பிகர் ஸ்கேல்ல கவர்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்கேன் அக்ராஸ் த ஸ்பேன். ஸோ அது எனக்கு இந்த டெய்லி ஜாப்ல கூட அண்ட் திஸ் நேஷனல் வெல்த் ஃபண்ட் டச் ஃபுட் சக்சஸ் ஆச்சுன்னா, we are still in the initial stages, baby steps. சக்சஸ் ஆச்சுன்னா நாங்க நல்லா வருவோம், ஆஸ் அ கண்ட்ரி ரொம்ப நல்லா வருவோம். அண்ட் தட்ஸ் வாட் we are all hoping for. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் வந்து எனக்கு சிட்டி ஆஃப் லண்டன் ஃப்ரீடம் இருக்கு. அண்ட் லிவரி கம்பெனிஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த லிவரி கம்பெனிஸ்ங்கிறது வந்து பல நூற்றாண்டுகளா வர ஒரு ட்ரெடிஷன், கிட்டத்தட்ட 1400-1500 ஆண்டுகளா வர ஒரு ட்ரெடிஷன். மன்னர் காலத்துல இருந்தே லிவரி அப்படிங்கிற சிட்டி ஆஃப் லண்டன் அப்படிங்கிற ஒரு இலாக்கா இருக்கு. நான் இருக்கிறது வந்து ஐ லிவ் அண்ட் ஒர்க் இன் சென்ட்ரல் லண்டன், வெஸ்ட் மினிஸ்டர். அது தவிர சிட்டி ஆஃப் லண்டன்ங்கிற ஒரு இலாக்கா இருக்கு, பிளாக் ஃப்ரையர்ஸ் அந்த ஏரியால அதுல வரும். ஓகே, ஸோ அந்த சிட்டி ஆஃப் லண்டன்ங்கிற இலாக்கால வந்து ட்ரேடர்ஸ், பிசினஸ் பீப்புள், பல விதமான தொழில்நுட்பங்கள் அங்கெல்லாம் அங்க இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டோட பேர்லாம் பார்த்தோன்னா கூட அப்படிதான் இருக்கும். கிளாத் ஸ்ட்ரீட்டு, சில்க் ஸ்ட்ரீட்டு, த்ரெட் நீடில் ஸ்ட்ரீட்டு, டெய்லர் ஸ்ட்ரீட்டு, பிளஸ் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒரு பேர் இருக்கிற ஸ்ட்ரீட்டு, பிளாக் ஃப்ரையர்ஸ், கோல்ட் ஸ்மித் ஸ்ட்ரீட்டு, இந்த மாதிரி எல்லாம் பேர் இருக்கும். அந்தந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஸ்ட்ரீட்டுக்காக பேர். ஸோ அந்த இதுல இந்த லிவரி கம்பெனிஸ்ங்கிறது நம்ம ஊர்ல ஸ்ரேணி கில்டுன்னு ஒரு கான்செப்ட் ஃபார்ம் பண்ணோம்ல, ட்ரேட் கில்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வேதிக் சிவிலைசேஷன். அதே மாதிரி இந்த ஊர்ல லிவரின்னு நம்ம ஒரு கான்செப்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ட்ரேட் கில்ட்ஸோட இங்கிலீஷ் வெர்ஷன் தான் லிவரி. இதுவும் நூற்றாண்டுகளா வர்ற விஷயம். அந்த லிவரி அப்படிங்கறத வந்து இருக்கக்கூடியது அந்த லிவரி மென்னா வரக்கூடியவங்க அவங்களுக்கு ட்ரேட் லைசன்ஸ் இருக்கும். ஸோ மன்னர்கிட்ட இருந்து அவங்க லைசன்ஸ் பெற்றிருப்பாங்க வர்த்தகம் பண்றது. ஸோ அந்தந்த துறையில அந்தந்த இதுல வர்த்தகம் பண்றதுங்கிறது அவங்களோட இப்போ 111 லிவரி கம்பெனிஸ் இருக்கு. அதுல வந்து பெரும்பான்மையான லிவரி கம்பெனிஸ் வந்து ஏசியன் ட்ரேடு. இப்ப அந்த ட்ரேடெல்லாம் போயிடுது. இப்ப நான் அசோசியேட்டா இருக்கிற ஒன் ஆஃப் த லிவரி கம்பெனிஸ் வந்து நீடில் மேக்கிங்னு இருக்கு. இப்ப யார் நீடில்ஸ் உட்காந்து மேக் பண்றா? ஃபிளச்சர்ஸ் இருக்கு. ஃபிளச்சர்ஸ் கம்பெனி வந்து அம்பு தயாரிக்கிற கம்பெனி. இப்ப என்ன இருக்கு அதுக்கு அம்பு தயாரிக்கிறதுக்கு? ஸோ அந்த மாதிரி போ தயாரிக்கிறது, அந்த மாதிரி பாரம்பரியத்துல வந்தவங்க இப்போ அது எப்படி யூஸ் ஆகுறதுன்னா,
பாரம்பரியமான ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு தட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் பிசினஸ் லாபி and business and political lobby also. So former prime ministers எல்லாருமே அதுல இருப்பாங்க, and a lot of internationally reputed people also, because that is one of the power centers. The livery companies, livery groups-ங்கிறது வந்து one of the power centers. இது நீ வாங்க முடியாது, you are nominated, you are invited. ஒருவேளை ரொம்ப அபாரமான பணக்காரங்களா இருந்தா வாங்க கூட வாங்கலாம், பட் டெஃபினெட்லி உனக்கு எனக்கு இருக்கிற லிமிட்ல வராது. சோ அந்த அந்த மாதிரி ஒரு சினாரியோ. இப்போ அந்த அதுல வந்து அதனால என்ன இந்த லிவரி கம்பெனிஸ்னால அப்படின்னா, பாரம்பரியமான யூ ஆர் பார்ட் ஆஃப் த ராயல் ட்ரெடிஷன், பார்ட் ஆஃப் த ராயல் கம்யூனிட்டி, ராயல் ஹவுஸ் ஹோல்ட், ராயல் கோர்ட், ராஜ்யசபையில நம்ம ஒரு உறுப்பினர் ஆகிறோம். இப்ப இந்த தேதிக்கு ராஜ்யசபையில ஒரு உறுப்பினர் ஆகிறதுனால என்ன உனக்கு, நீ ஏன் அந்த 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 உடைய நீ போட்டுனா போட்டு கட்டி என்ன அப்படின்னு. உடைய பத்தி இல்ல, ஆடை அணிகலனை பத்தி இல்ல, இடம் பொருள் ஏவல். உனக்கு யாரு ஃப்ரெண்டு, நீ யார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க, இதனால நாட்டுக்கோ நாட்டுக்கு என்ன நல்லது செய்ய முடியும். என்னோட லிவரி கனெக்ஷன். இப்போ இந்த நான் போன வாரம் ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தேன்னு சொன்னால, நேஷனல் வெல்த் ஃபண்டுக்கு ஹவுசிங் சம்பந்தப்பட்டு ஃபீல்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்த போது கான்டாக்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் பொழுது நான் அவங்க இவங்க ஹவுசிங்க்கு டைரக்டா கம்பெனி பில்டர்ஸ் தவிர கம்பெனிஸ் எதுவும் கிடையாதுல்ல. அது இதுன்னு we were all thinking like builders தான் கேட்கணும், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான் கேட்கணும், வேற யார் இருக்காங்க நம்மளுக்கு செய்யறவங்க அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்ன பண்ணேன், கன்ஸ்ட்ரக்ஷன் லிவரி குரூப்னு ஒரு குரூப் இருக்கு. லிவரி அந்த லிவரி கம்பெனிஸ்லயே கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் சார்ந்து துறை சார்ந்து இருக்கிற 18 கம்பெனிஸ் சேர்ந்து ஒரு மினி குரூப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காங்க. நீ ஏதாவது ஒரு கம்பெனில சேர்ந்தா கூட ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேமிலி இல்ல, யார வேணா எப்படி வேணா நீ அப்ரோச் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லிவரி குரூப்போடைய சேர்மன் டோனி வார்டு, அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் ஒய்ஃப் ஜான் வார்டும் நானும் ஒரே நீடில் மேக்கர்ஸை சேர்ந்தவங்க. ஜான் இஸ் ஒன் ஆஃப் மை வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜான் கிட்ட சொல்லி டோனி மூலமா கன்ஸ்ட்ரக்ஷன் லிவரி குரூப்பை இதுல கொண்டு வந்தோம். ஸோ வி மேட் ஆல் தி 18 construction livery group companies sit in our meeting, in our present. இந்த 18 கம்பெனிஸ்னா 18 கம்பெனிஸ் மட்டும் இல்ல, இந்த 18 கம்பெனிஸ்ல உறுப்பினரா இருக்கக்கூடிய பல நூறுக்கணக்கான கம்பெனிஸ், சின்ன பெரிய பல நூறுக்கணக்கான, ஏன்னா சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ யாரா இருந்தாலுமே தே ஆர் ஒரு அரசு வாரண்ட்ங்கிறது வேணும்ல, ஒரு ராஜ அங்கீகாரம்ங்கிறது எந்த கம்பெனியுமே ராயல் வாரண்ட்ங்கிறது எக்ஸ்பெக்ட் சொலிசிட் பண்ற ஒரு விஷயம் தானே. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எங்க பிரசன்டேஷனு கிட்டத்தட்ட 2345 பேர் கேட்டாங்க. பார்ட் ஆஃப் திஸ் 18 கம்பெனிஸ் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிறவங்க, சின்ன லெவல்லையோ பெரிய லெவல்லையோ. இப்போ நாங்க தனிப்பட்டு கவர்மெண்ட்ல போய் இமெயில் அனுப்பிச்சு 2000 சொச்சம் பேரை திரட்ட முடியுமா? இல்ல இவங்க யாரு, இந்த சின்ன கம்பெனி எது பெரிய கம்பெனி எதுன்னு எங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு டீட்டெயில் நாங்க சிட்டிசனை பத்தி வச்சிருப்போமா? இப்ப இந்த லிவரி கம்பெனி ஒண்ணு இருந்ததுனாலதானே டக்குன்னு டோனிக்கு என்ன தெரியும், அதனால நான் போன் பண்ணா டோனி வந்து அரேஞ்ச் பண்ணார். வேற யாராவது ஆளா இருந்தா டோனியே கொஞ்சம் முறப்பு காமிச்சிருப்பாருல்ல, நீ எதுக்கு. சோ இந்த மாதிரி எப்போ எது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, சோ இதெல்லாமே வந்து திஸ் ஆல் பேன்ஸ் அவுட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அண்ட் இப்ப பெருசா சாப்பிட முடியறது இல்ல, பட் விருந்துகள் ரொம்ப பிரபலமா இருக்கும் லிவரி கம்பெனிஸோடைய. One of the reasons why you go to livery events also is the traditions. அதுக்கப்புறம் ரோபிங், க்ளோதிங், கார்மெண்டிங் இதெல்லாம் இருந்தாலும் கூட விருந்துகளும் ரொம்ப பிரபலமா இருக்கும். ஸோ அதையும் சொல்லணும் இந்த இடத்துல. அண்ட் இன் கன்க்ளூஷன், லைஃப் ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேன் பிரமாதமா போய்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வாரம் ஜிமி ஆண்டர்சனோட ஃபைனல் டெஸ்ட் லார்ட்ஸ்ல நடந்தது, இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஃபுல் டெஸ்ட்டுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், போக முடியல, தலையை காமிச்சிட்டு வந்துட்டேன். ஆனா தலையை காமிக்காம எப்படி இருக்கிறது, போய் கொஞ்சமாவது அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி லார்ட்ஸ்ல மாலிபான் கிரிக்கெட் கிளப் MCCல நான் மெம்பரு, அதே மாதிரி சரி கிரிக்கெட் கிளப்ல ஓவல்ல நான் மெம்பரு. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குங்கிறது உனக்கு தெரியும், தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். என்னால ஆட முடியாது,
ஸோ வாட் பெட்டர் வே? ராமு மாமாவுடைய பால பாடம் எனக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். சும்மா போய் கேமை பார்த்து கையை தட்டிட்டு வந்துடக்கூடாது. கேமுக்கு எனக்கு ஒரு கேம் பிடிக்கும்னா அந்த கேமுக்கு நான் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் எப்படி பண்றணுங்கிற யோசிக்கிற முறையில எம்சிசில சரியில எல்லாம் மெம்பர்ஷிப் வந்ததுல ஐ ஸ்டார்ட் கெட்டிங் இன் கான்டாக்ட் வித் இங்கிலீஷ் அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு. நிறைய விஷயங்கள் வந்து கேமுடைய சட்டத்திட்டங்கள், கேமுடைய ஃபியூச்சரை நிர்ணயிக்கக்கூடிய இடங்கள்ல, நிர்ணயிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இருக்க பெற ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது. நான் போய் சும்மா சீட்ல உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோ சீட்ல உட்காந்து கையை தட்டிட்டு வர ஆள் கிடையாது. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் மெமரிஸ், லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கிரிக்கெட்டுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில முடிவுகள் எடுக்கக்கூடிய பங்களிப்பு எனக்கு இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்ல ரேசிசம் இன் கிரிக்கெட்டுங்கிறத பத்தி இப்போ செலக்ட் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டிஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன்ல, பார்லிமெண்ட்ல ஸ்க்ரூட்டினைசிங் கமிட்டிஸ் எல்லாம் ஃபியூச்சர் ஆஃப் கிரிக்கெட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பண்ண மீட்டிங்ஸ்ல நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் as a staff நான் அட்டென்ட் பண்ணியிருந்தாலும் I listened in, and one point of time I was very tempted to say to the MPs who were questioning, நீ ஒத்துமா, நான் கேட்கலாமா, உனக்கு கேள்வி கூட கேட்க, நீ தள்ளுமா, நீ விளங்கு அப்படின்னு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு சொல்ல முடியாம. புரியல என்ன சொல்றேன்னு புரியல சிரிக்கிறதுனால. கிரிக்கெட்டோடைய டெக்னிக்காலிட்டிஸ் பத்தி கேள்வி கேட்க வேண்டி வந்தப்போ ரொம்ப அபத்தமா அச்சு பிச்சுன்னு கேள்வி கேட்டாங்க. நான் வந்து அந்த செலக்ட் கமிட்டியும் எம்பிஸ் உட்காந்து சேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியல அப்படிங்கறது அப்பயே தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் எனக்கு ஐ வாஸ் வெரி ஷார்ட் ஆஃப் சேயிங், நீ விலகுமா, நானே கேள்வி கேட்கிறேம்மா, நீங்க தள்ளுங்கம்மா, நீங்க என்னமா கேக்குறீங்க, பட் சொல்ல முடியாதுன்னு அப்படியே இருக்கையில் அமர்ந்த வண்ணம் அப்படியே அந்த இதை முடிச்சுட்டு வந்ததுதான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய இடங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா எம்சிசிக்கோ மற்ற கிளப்ஸுக்கோ சில கமிட்டிஸ்க்கு எல்லாம் போகும்போது நான் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஹவு யூ ஸ்பீக், என்னென்ன மாதிரி எவிடன்சஸ் எல்லாம் கொடுக்கணும். இப்போ செலக்ட் கமிட்டிஸ்க்கே நான் வந்து விட்னஸ் எவிடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னென்ன நீங்க கேட்கணும், எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எந்தெந்த ஏரியாஸ்ல நீங்க கேள்வி கேட்கணும், கிரிக்கெட்டுக்கு என்ன ஃபண்டிங் வேணும், எங்கேருந்து வரணும், மற்றபடி ஃபியூச்சர்ல இப்போ இந்த யூஎஸ்ல T20 வேர்ல்ட் கப் நடந்ததுல அது சம்பந்தமான பல விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. ஃபியூச்சர் ஆஃப் கிரிக்கெட்லயும் ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற, எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்திலையும் லைஃப்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு நிறைவு எனக்கு இருக்கு. இது வந்து எனக்கு கவர்மெண்ட் கொடுத்தது, கவர்மெண்ட் சர்வீஸ் கொடுத்தது. இந்த ரீச், இந்த நெட்வொர்க், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்ஸ்போஷர் எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்தது. அண்ட் மை டிசைர் டு கான்ட்ரிபியூட். நான் சொல்லுவேன்ல, நான் கான்ட்ரிபியூட் பண்ற வரைக்கும் தான் நான் உயிர் வாழறதுல அர்த்தம் இருக்கு, வெஜிடபிளா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அந்த கான்ட்ரிபியூட் பண்ற ஒவ்வொரு நாளும் நான் உயிர் வாழறதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது நான் பண்ற கவர்மெண்ட் சர்வீஸ். அந்த கவர்மெண்ட் சர்வீஸ் மட்டும் இல்லை, அம்மா நீ கூட சொல்லுவேன், சில நேரங்கள்ல நான் இவ்வளவு பேஷனேட்டா பேசுறத பார்த்து நீ கூட சொல்லியிருக்கேன், இது ஒரு ஜாப் தானே, இதை பத்தி நீ ஏன் இதெல்லாம் இவ்வளவு பேசுறேன், இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இது வெறும் ஜாப் மட்டும் இல்லை, என் லைஃப்ல நான் கான்ட்ரிபியூஷன் பண்ணாதான் நான் உயிர் வாழறதுக்கு அர்த்தம்னா, நான் கான்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு மூலாதாரமா அணிவேற இருக்கிறதே இந்த ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் சர்வீஸ் தான். இந்த வேல்யூஸ், இந்த ஒரு வேல்யூஸ்க்காகவே இன்ஃபேக்ட் நீங்க கொஞ்ச நாள் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு யாராவது பிரைவேட்ல வேலை பார்க்கணும்னு போனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஹேவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதை நீங்க இந்த கான்டாக்ட்ஸை, இந்த எக்ஸ்பீரியன்ஸை யூ கேன் டேக் இட் ஓவர். நீங்க கவர்மெண்ட்ல கொஞ்சம் வேலை பார்த்துட்டு பிரைவேட்ல ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி பாருங்களேன், முதல்ல வந்து ஓடி வந்து வேலை கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதோட வேல்யூ என்னன்னு. நீங்க என்ன லெவல், ஒரு டீசென்டான லெவல்ல, ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல வேலை பார்த்திருக்கணும் இல்ல, ஒரு மிடில் லெவல்ல கவர்மெண்ட்ல வேலை பார்த்திருந்தா கூட பவுன்ஸ் உடனே எடுத்துப்பான். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே அபவுட் கவர்மெண்ட் சர்வீஸ் அண்ட் கவர்மெண்ட் my life rant, life update, whatever you may call it. And appetite interest irundaduna, we'll do more of those personal anecdotes, stories, tidbits. Sure. Okay. And before we'll sign it off, ma. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் ஓ வாயில இருந்து கேட்கணும் நினைக்கிறேன். இவ்வளவுலாம் நான் என் சைட் ஆஃப் த ஸ்டோரி சொன்னேன்ல, ஆஸ் அ மதர் நீ என்ன கவனிச்சிருப்பல லைஃப்ல, என்னுடைய ப்ரோக்ரஸ் வாட் எவர் இட் இஸ். நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆனதுனால
ஆஸ் அ பர்சன் நான் எப்படி வளர்ந்தேங்கிறத பத்தி ஒரு 2 வார்த்தை நீ சொல்லிட. உன்னோட மெச்சூரிட்டி என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. மெச்சூரிட்டி எஸ்பெஷலி இன் ஹேண்ட்லிங் பீப்புள். எமோஷனலி ஒரு டிசிஷன் எடுக்காம பொலிட்டிக்கலி கரெக்டா டிசிஷன் எடுக்கிறது எப்படி, ஒரு சமயோஜிதமா. பொலிட்டிக்கலி கரெக்ட்னா நெகட்டிவ் நோட்ல இல்ல, ஒரு பாசிட்டிவா சொல்றேன்னா, சமயோஜிதமா மனுஷால டேக்கிள் பண்றது எப்படி, கோவம் இருந்தாலுமே கூலா அவளை எப்படி ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் நீ வந்து நான் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ்ல எனக்கு அட்வைஸ் பண்ற பாரு. அப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன தோணும்னா, நான் உனக்கு எப்பவுமே சொல்றேன் பாரு, வாழ்க்கையில படிக்கிறதுலயே பெரிய படிப்பு என்ன தெரியுமா, மனுஷால படிக்கிறது தான். நீ வேற எத்தனை படிச்சாலுமே மனுஷால படிச்சுக்கலன்னா இல்லிட்ரேட் தான், ஃபங்க்ஷனலி லிட்ரேட். படிப்பெல்லாம் மாத்திரம் இருந்ததுன்னாக்கா ஃபங்க்ஷனலி லிட்ரேட். எப்போ நம்ம மனுஷால படிக்கிறோமோ, புரிஞ்சுட்டு படிச்சு அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ, அதுதான் முழுமையான படிப்பு இல்லையா? அப்போ நான் நிறைய விஷயங்கள்ல உன்கிட்ட இப்பெல்லாம் டிஸ்கஸ் பண்றேன் பாரு. இப்படி இருந்தது ரசிகா, இவா இப்படி பர்சனல் இப்படி பிஹேவ் பண்ணா, பர்சனலா எனக்கு ரொம்ப பயங்கர ஷாக்கு. பர்சனலா நான் ரொம்ப அட்டாக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணேன் அந்த மொமெண்ட்ல. இதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட நான் உன்னோட டைமுக்கு ஆக்சுவலி வெயிட் பண்ணுவேன். எப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னாக்கா, யாரை பத்தியானும்னாக்கா உங்ககிட்ட எப்போ ஷேர் பண்ணிக்கலான்னு. நாட் தட் ஐ கெட் கொலாப்ஸ்ட், ஐ டோன்ட். பட் என்னை விட பெட்டரா நீ ஹேண்டில் பண்ணுவ, உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஃபீலிங் உன்கிட்ட எனக்கு வந்தது. இதே நீ காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஏதாவது கோத்ரூ பண்ணாலோ, இல்ல இன்ஃபேக்ட் நீ யூகேல காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது கூட நான் இந்த மாதிரி ஏதாவது கோத்ரூ பண்ணா ரசிகாக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சுப்பேன். 2 விஷயம் நீ அப்பெல்லாம் பண்ணுவ. தெரிஞ்சதுன்னா எங்க அம்மாவை ஹர்ட் பண்ற அளவுக்கான அவ மேல ரௌத்ரம் ஆயிடுவேன். அவளை கண்டாலே பிடிக்காது அந்த மாதிரி. either you used to do that, or இந்த அம்மா ஏன் தேவையில்லாம எல்லாருக்கும் போய் பண்ணி எல்லாத்துலயும் மாட்டிக்கிறான்னு அப்பாட்ட என்னை பத்தி கம்ப்ளைண்ட் போடுவேன். அந்த ரசிகால இருந்து இந்த ரசிகாவோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாமா, இஸ் ரியலி அந்த ஜேர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும் இருந்தது. அந்த ஆஸ் ஆன் டேட் ஒன்னு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா தேங்க்யூ வெரி மச். ஏன்னா இது வரைக்கும் என் முகத்துக்கு நேரா வர்க்கஹாலிக்கா இருக்கே, இப்படி விழுந்து விழுந்து வேலை பண்றியா, உடம்ப கவனிக்கலையேன்னு நீ என்ன கண்டிக்கிறத தான் நான் கேட்டிருக்கேன் ஒழிஞ்சு நல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். ஆன் திஸ் பாசிட்டிவ் நோட் we shall bring it to a close. and interest இருந்து appetite இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம அந்த anecdotes பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் எவ்வளவு பண்றதோ. I'll get you. Thank you. Bye bye. நான் உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்கிறேன். Okay, bye bye. Bye கண்ணா, bye.